வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். குறைந்து வருகிறதா சகிப்புத்தன்மை என்ற பெயரில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்துக்கான காரணம் என்ன? இன்று மும்பையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அந்த புத்தக வெளியீட்டுக்கான முன்னேற்பாடுகள் பத்திரிகை சந்திக்க வருவதற்கு முன்னால் பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர், ஒரு எழுத்தாளர், பாஜக ஆதரவாளர் இருந்தவர், ஒரு எழுத்தாளர் சுதீந்திர குல்கர்னி என்பவர் மீது சிவசேனாவை சேர்ந்தவர்கள் கடுமையான கருப்பு மையை வீசியிருக்கிறார்கள். முகம் முழுக்க கருப்பு மையோடு அவர் இந்த செய்தியாளர் சந்தித்தார். பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் குர்ஷித் மஹமூத் கசூரி அவருடைய புத்தகம் தான் இது. பருந்தும் இல்லை புறாவும் இல்லை என்ற தலைப்பிலான ஒரு புத்தகம் வந்து வெளியிடுவதாக இருந்தது. இந்த வெளியீட்டு நடத்தக்கூடாது, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இங்கு வந்து புத்தகத்தை வெளியிடுவதா என்ற கடுமையான கோபத்தை சிவசேனா வெளியிட்டது. அதனுடைய வெளிப்பாடாக இந்த கருப்பு பெயிண்ட் அவர் மீது வீசப்பட்டது. இத்தனைக்கு பிறகும் சிவசேனாவுடைய இளம் தலைவர்கள் நாங்கள் செய்து சரிதான், இந்த கருப்பு பெயிண்ட் வீச்சு என்பது ஜனநாயக பூர்வமானது, அமைதியானது, அகிம்சையானது, வரலாற்று பூர்வமானது என்று அதை ஆதரிக்கும் செய்கிறார்கள். பாஜக அரசு அங்கும் நடக்கிறது, மத்தியிலும் நடக்கிறது. பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிற பிரச்சனை கேள்வி எழுகிறது. பொதுவாகவே சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதா? இது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் இரண்டு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தாத்ரி பிரச்சனையில வந்து சாகித்ய அகாடமி விருதுகளை எல்லாம் மிக பிரபலமான எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் திருப்பி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாத்ரி படுகொலை சம்பவத்தை ஏற்க முடியாது, இப்படிப்பட்ட தேசம் எங்களுக்கு கொடுத்த விருதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்று சாகித்ய அகாடமி விருதுகளை திருப்பி அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இந்த பிரச்சனை மட்டும்தான் ஏற்பட்டதா? சகிப்பின்மை இந்த பிரச்சனை மட்டும்தான் ஏற்பட்டதா? மற்ற பிரச்சனைகளை அவர் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் இப்போது கேட்கலாம். மகாராஷ்டிராவில் மும்பையில ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க, யாருடைய புத்தகம் அது அப்படின்னா பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சருடைய புத்தகம். இதை வெளியிடுறதுக்கு ஒரு இந்தியர் தான் உதவி பண்றாரு, இந்தியாவில் மும்பையில வெளியிடுவதற்காக. அந்த இந்தியர் யார் அப்படின்னா முன்னாடி பாஜகவிற்கு ஆலோசகராக இருந்தார். இன்னைக்கு வீட்டுல இருந்து வெளியே வராரு, கார்ல ஏறி உட்கார்றாரு. ஒரு 10-15 பேர் வராங்க சிவசேனாவில இருந்து. கார்ல இருந்து இறங்க சொல்றாங்க, தகாத வார்த்தைகளில் பேசி கருப்பு பெயிண்ட் அவர் மேல ஊத்திட்டு போயிடுறாங்க. இன்னும் விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிச்ச பிறகு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பெயிண்டோட நீங்க பாக்கலாம் பிக்சர்ல, அந்த கருப்பு பெயிண்டோட அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமைக்காக பேசி வந்தவர். இந்திய மக்கள் பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க, அமைதி, பேச்சுவார்த்தை, இதனால்தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி பேசி வந்தவர். அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தாளர் பார்த்தாரு, பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர், பாகிஸ்தான போய் தீவிரவாதம் இங்க நடப்பது என்ன, இதற்கு எங்க ஊரே பரவாயில்ல, பாகிஸ்தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு புறம். போன வாரம் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பாடகர் ஒருவர் வந்தாரு கச்சேரி நடத்துவதற்காக மும்பையில. அழைப்புதல் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, அதனால கிளம்பி வந்தாரு. ஆனா அந்த கச்சேரியை சிவசேனா நடத்த விடவில்லை. அப்புறம் கேஜ்ரிவால் பார்த்தாரு, மும்பைல இல்லன்னா என்ன, டெல்லிக்கு வாங்க, நீங்க அமைதியா நடத்தலாம், நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். இது ஒரு புறம் இருக்கையில, இன்னொரு தரப்புல சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றவர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்றாங்க? 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, உத்தரப்பிரதேசல தாத்ரியில மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக சந்தேகப்பட்டு ஒருவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. அவருடைய மகனை தலையில் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. இதுவரை 2 அறுவை சிகிச்சை மூளையில் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சம்பவம். இன்னொரு புறம் எழுத்தாளர்கள், அதாவது யாரெல்லாம் பகுத்தறிவு பேசினாங்களோ, யாரெல்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்டார்களோ, யாரெல்லாம் சிலை வணக்கத்திற்கு எதிராக பேசினார்களோ இவர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள். சமீபத்தில் கல்புர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். வயசு 76 வயசு அவருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைகிறது. முக்கியமாக பாஜக மத்தியில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைகிறது என்பதால் எங்களுடைய விருதுகளை நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மாதிரி விருதுகளை திருப்பி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோக தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. வலதுசாரியோ இடதுசாரியோ சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த போக்கு நல்லதா, சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறதா என்ற தலைப்பு தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு KT ராகவன் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல எழுத்தாளர் திரு மதிமாறன் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல இந்த பிரச்சனையில திரு மதிமாறன் தான் ஆரம்பிக்கலாம் பாக்குறேன். ஒட்டுமொத்தமா இது போன்ற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அது எழுத்தாளர்களாகட்டும், படைப்பாளிகளாகட்டும், சிவசேனாவினராகட்டும், வலதுசாரி இயக்கவாதிகளாகட்டும், இவர்களுடைய செயல்பாடுகளில் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்குல சலீம் சொன்னது போல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சகிப்புத்தன்மையுடைய அளவீடு குறைந்து விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, பெரிய வார்த்தை இல்ல, பெரிய வார்த்தை இல்ல, இதுவே ஒரு அரசியல் வார்த்தையா இருக்கு. என்ன சகிப்புத்தன்மைன்னா, இப்ப என்னமோ தலித் மக்கள், இஸ்லாமியர்கள், முற்போக்காளர்கள்
ஏதோ சமூக விரோத செயலை இந்து மதத்துக்கு எதிராக, இந்த சமூகத்துக்கு எதிராக அவங்க செஞ்சது மாதிரியும், அதை பொறுக்க முடியாத இந்து மக்கள் நியாயமாக கிளந்தெழுந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தது மாதிரியும் ஒரு துணியா இருக்குது இந்த தலைப்பு. சகிப்பு தன்மைன்னா அவங்க ஏதாவது பண்றாங்க, நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே ஒரு துணியா இருக்குது. முதல்ல இல்ல சொல்லி சொல்லிடுறேன். நம்ம ஏதோ ஒரு சம்பவம் பற்றின விவாதம் பண்ணல. இதுல இந்த தலித் மக்களுக்கும் மாற்று மதத்தினருக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் எதிரான ஒரு கருத்து வருது. அதுக்கு எதிராக இந்து மக்கள் வரும்போது சகிச்சுட்டு போக வேண்டியதான்னு சொல்லி அப்படி நம்ம விவாதமே பண்ணல. உங்க புரிதலுக்காக செய்யறேன். இன்னைக்கு சிவசேனா நடத்திய தாக்குதலை உட்படுத்தி தான் இந்த விவாதம். அதை சொல்ல வரேன். இந்த சகிப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, இந்த சகிப்பு தன்மை என்பது முற்போக்காளர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிராக தொடர்ந்து பிஜேபி வந்திருந்து வன்முறைகள் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட சகிப்புத்தன்மையோட நீங்க நடந்துக்கணும்னா தாக்குதல் பண்றவங்களுக்கு சொல்லாம எதிர்த்து கேட்கிறவங்கள தாக்குதல் நடத்துறது சகிப்புத்தன்மைங்கிறது இந்து கண்ணோட்டம்ல தலைப்பா இருக்குது. இன்னொன்னு சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்லிடுறேன், நீங்களே சொல்லுங்க. என்னோட கேள்வி இந்த தலைப்பு பத்தி நீங்க கேள்வி எழுப்புனா நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது. குறைந்து வருகிறார் சகிப்புத்தன்மை என்பது நான் முதலே சொன்னது போல சிவசேனா இன்று நடத்திய தாக்குதலை உள்ளிட்டு அதை விடாம இந்துத்துவ சிந்தனையோட இருக்குங்கிற பார்வை சிவசேனா இதை சொல்லிட்டு சிவசேனாவுக்கு வர கடைசியா இதுல இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய இந்து சமூக அமைப்பில் இத்தனை நூற்றாண்டுகளாக தலித் மக்கள் ஒட்டுமொத்தமான இந்து சமூக அமைப்புகள் இந்துல ஆதிக்க ஜாதிகளால் தொடர்ந்து வன்முறை செய்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க பலியாகிட்டே இருக்கிறாங்க, வன்முறை அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. இவர்களை சகித்து கொண்டு வாழ்றாங்க. தன் மீதான வன்முறையை, தன் மீதான துயரத்தை, தனக்கு தீண்டாமையான இந்த விஷயங்களை எதையும் எதிர்த்து கேட்காமல் அதை சகித்து கொண்டு வாழ்றாங்க. பார்த்தா அதுதான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை உடையணும்னு விரும்புறேன். அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து அவர்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் என்பதற்காக மாட்டுக்கறி சாப்பிட்டா அது சாப்பிட்டான்னு சொல்லி அவங்கள தேச துரோகின்னு சுட்டி காட்டுறது, அது மாதிரி வன்முறை நடத்துவதற்கு கிளம்பிடாமல் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்கல்ல பயந்துகிட்டு, அந்த சகிப்புத்தன்மை ஒட்டச்சு சுக்குனாராகும் விரும்புறேன். அதுதான் சகிப்புத்தன்மை. இது மாறா சொல்வது இது எதிரான ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு மும்பைல இந்த குல்கர்னி மீது தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குல்கர்னி மீதான தாக்குதலை நான் மதவாத தாக்கலா பாக்கல, இது ஒரு கோஷ்டி தகராறா பாக்குறேன். ஏன்னா முதல்ல உங்க செய்தியாளர் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார், ஒண்ணு மறந்துட்டார். முக்கியமா இந்த குல்கர்னி யாருன்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் பேச்சுகளை தயார் பண்ணி கொடுக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ளவர். அது மட்டும் இல்ல, அத்வானிக்கு மிக வேண்டப்பட்டவர். 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசு மீது நம்பிக்கை வாக்குறுப்பு வந்த போது அங்க இருக்கிற எம்பிகளுக்கு கையூட்டு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி கைது பண்ணி ஜெயில போனவர் இவர். இதுதான் இவரோட கிரிமினல் பின்னணி. அப்ப இவரோட இந்த நடவடிக்கை என்னன்னா அதிகாரத்தோடு தொடர்பு கொள்ள ஒரு நபர் அவர். நீங்க நரேந்திர மோடி கோஷ்டிக்கும் அத்வானி கோஷ்டிக்கும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட தொடர்பு கொள்ளவர். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சரோட அவர் தொடர்பு கூட அவர் பாகிஸ்தான்கார் இஸ்லாமியர் என்பதை தாண்டிலும் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் என்கிற தொடர்பு தான் அதுல முக்கிய வினையாற்றுது. இன்னொன்னு, சிவசேனாக்காரங்க இன்னைக்கு மும்பைல சிவசேனாக்காரர்கள் தாக்குதல் இந்த பின்னணி இருக்குது. ஏன்னா இல்ல நீங்க சொல்ல வர பின்னணி அத்வானி மோடியோட கோஷ்டி பூசல். இன்னொன்னு, சிவசேனா மோடி நேற்று கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு மோடிக்கு ஆதரவு அவர் செய்யறாங்க. மோடிக்காக நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க எப்படி பொருத்தி பாக்குறீங்க, இந்த சம்பவத்தை எப்படி இங்க பாருங்க. நான் அதான் சொல்றேன், சிவசேனா ரொம்ப நேரமா சொல்லிட்டு சொல்லிடுறேன் கேளுங்க. இதே பட்சத்துல ஒரு மாசத்துக்கு முன்னால ஜெயின் சமூகத்தினர் அவங்களுக்காக இறைச்சி கடையெல்லாம் மூடணும்னு சொல்லி சிவசேனா அரசு அறிவிச்சது. அப்படி சிவசேனா அரசு அறிவிச்ச போது அதை எதிர்த்து யாரு போராட்டம் நடத்தினாங்க? சிவசேனா கட்சிக்காரர்கள் மும்பை முழுக்க கறி கடத்திலிருந்து போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அவங்க சிவசேனாவுக்கு எதிராக இருக்கிறாங்க அர்த்தமா, கட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க அர்த்தமா? அது ஒரு அரசியல் தந்திரமா நான் பாக்குறேன். இந்த குல்கர்னி மீதான தாக்குதல் சிவசேனா அரசு ஒரு வாரத்துக்கு கறிகடைக்கு லீவ் விடும் போது சிவசேனா தொண்டர்களே அதை ஒட்டச்சி போன மாதிரி குல்கர்னி தாக்குதல் என்பதும் அத்வானி ஆதரவாளராக தொடர்ந்து மோடிக்கு எதிராக செயல்படுகிற சிவசேனாவுக்கு ஆதரவாளராக இருக்கிற சிவசேனா மோடி ஆதரவாளர் இருக்கிற சிவசேனாவும் எதிர்ப்பதான் பாக்குறேன். கோஷ்டி புசல் நீங்க பாக்குறேன். திரு அர்ஜுன் சம்பத், நான் உங்களுடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க திரு மதிமாறன் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியா இன்றைய தாக்குதல் மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய தாக்குதல் கூட குல்பர்கி கொலை உட்பட பல சம்பவங்கள்ல ஒரு கருத்தை, ஒரு எழுத்தை, ஒரு படைப்பை, ஒரு சிந்தனையை மாற்று சிந்தனையா இருக்கும் பட்சத்தில் அதை நிராகரிக்கக்கூடிய போக்கோ, அதை ஏற்கக்கூடிய போக்கோ இல்லாமல் அவர்களை தாக்கும் போக்கு எந்த விதத்தில் ஏற்கக்கூடியதா இருக்கும் உங்களுடைய பார்வை? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது எங்களுடைய இந்துத்துவத்தினுடைய சகிப்புத்தன்மைக்கு மட்டுமல்ல,
எந்த புறத்திலே இருந்து நல்ல சிந்தனைகள் வந்தாலும் அவற்றை யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காமல் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது நீண்ட நெடுங்காலமாக இங்கே இருந்து வருகின்ற ஒரு மரபு மட்டுமல்ல, இன்றைய வரைக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான பிரிவுகளுக்கு மத்தியிலே கூட நாங்கள் இன்றைய இந்திய தேசம் ஒரு தேசமாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஹிந்துத்துவத்தினுடைய அந்த மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய அந்த உணர்வுதான் அதற்கு காரணமே ஒழிய இடதுசாரிகள் இல்லாதவங்க. இந்த விவாதத்தை அவர் எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா, சகோதரர் மதிமாறன் எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா, இந்த விவாதத்தையே கூட அவருடைய மோடி மீதான வெறுப்புணர்வு, இந்துத்துவத்தின் மீதான வெறுப்புணர்வு போன்ற அந்த காரியங்களுக்காக இந்த விவாதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதல்கள், இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்லாதீங்க. வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டில் சகிப்புத்தன்மை இல்லாம முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு கேக்குதா தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள். திரு சம்பத் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது, சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்ன, உங்களுடைய நீங்க வந்து வள்ளுவரையே ஒரு இந்துத்துவவாதி ஆக்கிட்டு இந்த நாடு ஒற்றுமையா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்துக்கள் தான் சொல்லிட்டு மற்றவர்கள் ஏதோ தேசத்துக்கு விரோதமா சொல்றாங்க. அத்தனை முஸ்லீம்கள், அத்தனை சீக்கியர்கள், அத்தனை ஜெயினர்கள், புத்தர்கள் எல்லாருமே தேச விரோதமா செயல்படுறாங்க. இந்துக்கள் மட்டும்தான் தேச ஒருமைப்பாடு காரணமா இருக்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு உரிமை இருக்கும்போது, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கும்போது மாற்றுக்கருத்தை பதிவு அவர் கிடையாது. முஸ்லீம்களும் இடதுசாரிகளும் இந்த நாட்டு ஒன்றாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. முஸ்லீம்களும் இடதுசாரிகளும், குறிப்பாக தீவிரவாத முஸ்லீம்கள் இந்த நாடு ஒன்றாக இருப்பதை விரும்பவில்லை. இந்த வார்த்தை திரு சம்பத் தயவுசெய்து இந்த வார்த்தை நினைக்கிறேன். திரு சம்பத் தயவுசெய்து முஸ்லீம்கள்லயோ இந்துக்கள்லயோ தீவிரவாத முஸ்லீம்கள், தீவிரவாத இந்துக்கள் வார்த்தையை நான் பார்க்க தயாரா, நான் ஏற்க தயாரா இல்ல. உங்களுக்கு தெரியும், சமூக விரோதிகள் எங்க இருந்தாலும் அவர் சமூக விரோதிகளை தான் பார்க்கணுமே தவிர அவர்களுடைய மதத்தை சேர்த்து பார்க்கிறது ஒரு மிக தவறான கண்ணோட்டமான பார்க்கிறேன். ஒரு ஹிந்து என்ற காரணத்துக்காக ஒருத்தர் வன்முறையில் ஈடுபட்டா கூட அவனை இந்துத்துவா சொல்ல முடியாது, முஸ்லீம் சொல்ல முடியாது. பயங்கரவாதி தான். அவன் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் மதம் எப்படி அடையாளமாகும்? இல்ல, காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கூட பல நேரங்களிலே காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பல நேரங்களிலே வன்முறை சம்பவங்கள், பயங்கரவாத சம்பவங்கள், ஏதோ முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணி எழுதிட்டாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும், ஃபத்வா விதித்து இருக்கிறார்கள். கோவையிலே, தமிழகத்திலே ஃபத்வா விதித்து அறிவித்து இவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி மத ரீதியாக முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சம்பவங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனி மனித குரோதத்தை விரோதத்தை காரணம் காட்டினாலும் அதற்கு அவருடைய சிந்தனைக்கு மதம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா மதம் அதை ஆதரிக்கணும் பார்க்க முடியாது. மதத்தோட பின்னணி அதை கோர்க்க முடியுமாங்கிற சந்தேகம். நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். நான் அர்ஜுன் சம்பத், மதம் ஆதரிக்குது அந்த விஷயத்துக்கெல்லாம் வரல. ஐயா, நீங்க வந்துங்க, ராமர் படத்தை செருப்பால் அடிச்சு ஊர்வலம் போனாங்க, பிள்ளையார் சிலைகளை உடைச்சாங்க. இவர்களெல்லாம் வந்து தொடர்ந்து எங்கள் சமய உணர்வுகளை புண்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் ரியாக்ஷன், ஜனநாயக பூர்வமாக காட்டப்பட்ட ரியாக்ஷன் தான் இது. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க வந்து தண்ணி தரல அப்படின்னு உடனே நெய்வேலியில போய் கரண்ட் நிறுத்தோன்னு போனாங்க. தமிழ்நாட்டில் சிவசேனாக்கு சட்டம் சலைக்காத இயக்கம் ஜனநாயக பூர்வமான ரியாக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இங்க இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்பது சிவசேனையுடைய கொள்கை. ஜனநாயக பூர்வமா அவங்க வெளிப்படுத்தி நடத்த முடியாது, அவங்க கொள்கை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கலாம். உங்க மேல பத்துவா போறது கூட அவரோட கொள்கையா இருக்க அனுமதிக்க முடியுமா? நான் வரேன். திரு மாலன், உங்களுடைய பார்வையில ஒரு எழுத்தாளரா, ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவரா, ஒரு பத்திரிகையாளரா இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது சமீப காலங்கள்ல வந்த ஒரு விபரீதமா இந்த விஷயத்தை பாக்குறீங்களா? காலங்காலமா வந்துகிட்டே இருந்துச்சு. ஊடகங்களுடைய கவனமும் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கவனமும் ஈர்ப்பும் இந்த பக்கம் வந்ததுனால இது கொஞ்சம் பெரிதா இருக்கிறது போல தெரியுதா? எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயமா பாக்குறீங்க இந்த சகிப்புத்தன்மையற்ற செயல்கள்? அதாவது ஒரு கருத்துக்காக எதிரான ஒரு கருத்தை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு தன்மை வந்து நம்ம சமூகத்தில் ஒரு நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த போர்கள் எல்லாம், அதன் விளைவுகள் எல்லாம், திருநாவுக்கரசரை வந்து கல்லில் கட்டி போட்ட விஷயங்கள் அதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப நான் பார்ப்பது என்னன்னா, அண்மை காலமாக வந்து ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து எல்லாரிடத்திலையும் இருக்கு. எல்லா தரப்பிலையும் ஒரு பதற்றம் நிலவுகிறது. அதற்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு வெறுப்பு அரசியல் என்பது தொடர்ந்து வந்து இங்கு கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒருவருக்கு எதிராக ஒருவர் என்கின்ற நிலையை வந்து, அதாவது ஜாதி அளவுல, மொழி அளவுல, மதங்களுக்கான அளவுல, அரசியல் ரீதியாக அப்படி வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் இருக்கு.
அதனுடைய வெளிப்பாடு இந்த ஒரு பதற்றம் வருகிற போது அதனுடைய வெளிப்பாடாக வன்முறை என்பது வெளியில வருது. அதனுடைய அடையாளங்களாகத்தான் இதெல்லாம் வந்து நான் பார்க்கிறேன். இன்னொன்று என்னன்னா, பொதுவாக நம்ம ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வந்து ஒரு பொது போக்காக காட்டக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து ஊடகங்கள்ட்ட இருக்கு. அதாவது எபிசோட்ஸ் ஆர் நாட் ட்ரெண்ட்ஸ். அதை வந்து அவங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்ப உதாரணம் சம்பவங்கள் தனித்தனியா தான் இருக்குது. ஆனா அதற்கான காரணங்கள் ஒன்றா இருக்கும்போது அது கண்ணி கட்டதான் வேண்டியிருக்கு. உதாரணமா ஹிந்து என்பதற்காக ஒருத்தர் கொல்லப்பட்டதோ, முஸ்லீம் என்பதற்காக ஒருத்தர் கொல்லப்பட்டதோ, பெரியாரியவாதி அம்பேத்கர்வாதிங்கிறதுக்காக அது கர்நாடகாவில் ஒரு கொலை, மும்பையில ஒரு கொலை, டெல்லியில ஒரு கொலை, வேறு வேறு சம்பவங்களா பார்த்தாலும் கொலைக்கான காரணங்கள் ஒன்று போல இருக்கும்போது, மதமோ ஜாதியோ எழுத்தோ சமூகமோ ஏதோ ஒரு பின்னல் இருக்கும்போது அது ஒரு தொடர் நிகழ்வா தானே பார்க்க. அதுதான் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட யதார்த்தம், ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ரியாலிட்டியாக அது வந்து இருக்கு. இப்ப உதாரணமா வந்து அதை நம்ம பெரிய பார்க்க முடியுமா? அந்த பார்வை குறித்து எனக்கு கேள்விகள் இருக்கு. அதாவது இப்ப வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து பெருமாள் முருகன் எழுதிய புத்தகம் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, வெளியில வந்து அதை திரும்ப அவர் பெற்றுக் கொள்கிறேன், நானே இறந்து விட்டேன் என்றெல்லாம் அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது. ஆனா தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்காங்க வந்துட்டு. இப்போ தாத்ரியில நடந்த சம்பவம் வந்து அதற்கு முன்னும் பின்னும் இப்போதும் இந்த நிமிடத்தில் கூட இந்தியா முழுக்க பலர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்துட்டு. அதாவது என்னன்னா, இது இப்போ ஒரு புத்தக வெளியீட்டுல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்காக அந்த புத்தக வெளியீடு அந்த புத்தகம் வராமல் இருந்து விட போவது இல்லை அது வந்துட்டு. ஆனா ஊடகங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பிற்கான ஒரு பசி இருக்கிற ஒரு சூழல்ல வந்துட்டு எந்த ஒரு சம்பவத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அதுக்கு பின்னால வந்து ஒரு இழை இருப்பதை போல ஒருவேளை பொதுவெளியில வைக்காம போனா அதனால அடையக்கூடிய லாபம் யாரு? இல்ல பொதுவெளியில தாத்ரி படுகொலையோ, குல்பர்கி படுகொலையோ, அல்லது இவர் மீது மை வீசப்பட்டதோ, இதெல்லாம் பொதுவெளியில நீங்க கொண்டு வரல, கொண்டு வரல, யாருக்கு ஆதாயம்? இல்ல பொதுவெளியில வைக்கப்பட வேண்டும், பொதுவெளியில வைக்கப்பட வேண்டும், பொதுவெளியில இதை குறித்த விவாதங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் அந்த பொதுவெளியில் வைக்கப்படுவது அது ஒரு சம்பவமாக வைக்கப்பட வேண்டும். அது வந்து ஒரு போக்காக, அது ஒரு ட்ரெண்டாக வைக்கப்படுவது என்பது ஒரு மிகைப்படுத்தல் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு கேள்வி தொக்கி காரணங்கள் ஒன்றா இருக்கும்போது தனியா பிரிச்சிட முடியுமாங்கிற கேள்வி. காரணங்கள் ஒன்றுன்னா, இப்ப வந்து கல்பர்கி வந்து நேற்றைக்கு எழுத ஆரம்பித்த எழுத்தாளர் அல்ல. அவருக்கு வயது 74. இவ்வளவு காலமாக அவர் எழுதி கொண்டிருந்திருக்காரு. இவ்வளவு காலமாக அதனாலதான் இந்த விவாதமே சகிப்புத்தன்மை ஆஃப் லேட்டா இப்ப குறைஞ்சிருக்கோங்கிற கேள்வி எழுததே அதுக்காகத்தானே. ஆமா, குறைந்திருக்குன்னு சொல்லல. அது வந்து இந்த வெறுப்பு அரசியலுடைய வெளிப்பாடுகளை வந்து இப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன் திரு ராகவன். ஒரு சிறிய இடைவெளி எடுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, இது மாதிரியான தடைகள், இது மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சிக்கான தடை, அல்லது வந்து ஒரு எழுத்தாளருடைய புத்தக வெளியீட்டுக்கான தடை, அல்லது ஒரு எழுத்தாளர் கொல்லப்படுவது, இது போன்ற சகிப்புத்தன்மையற்ற செயல்கள் தனி மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? பல சமயங்கள்ல அரசுக்கே கூட இது போன்ற விஷயங்கள் இருப்பதா பார்க்கப்படுகிறது. அரசு செய்தால் அது வந்து சகிப்புத்தன்மையில ஒரு கலவரத்தை, வன்முறையை, ஒரு பிரச்சனையை வரக்கூடாது தடுப்பதற்கான ஒரு முயற்சியா பார்க்கப்படுகிறது. தனிநபர்கள் செய்தால் வன்முறையா பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம வந்து பல இடங்களை பார்த்திருக்கிறோம். குற்றப்பத்திரிகை என்ற ஒரு படம் வந்து தடை செய்யப்பட்டது, டேம் ட்ரிபிள் என்ற ஒரு படம் செய்யப்பட்டது, டாவின்சி கோட் என்ற படம் தடை செய்யப்பட்டது. இது போன்ற பல சம்பவங்கள், புத்தகங்கள், மன்னர்களின் கதை என்ற ஒரு புத்தகம் தடை செய்யப்பட்டது. கதை, புத்தகம், எழுத்து, படைப்பு, சினிமா என்று பல விஷயங்களை அரசாங்கமே தடை செய்திருக்கிறது. அப்படியானால் அரசாங்கத்துக்கும் சகிப்புத்தன்மையற்ற போக்கு இருக்குது என்று கொள்ள வேண்டுமா? குறைந்து வருகிறதா சகிப்புத்தன்மை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு பாஜக சேர்ந்த மாநில செயலர் திரு ராகவன் கேட்க விரும்புகிறேன். 2 விஷயங்கள் எனக்கு இருக்கு. ஒன்று, கடந்த 6 மாதங்கள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதி மத மோதல்கள், 2014 நடந்த ஜாதி மத மோதல்கள் மற்றும் அதிலான பலிகள், இந்த ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பை கண்டிருக்கிறது. அவர் கூட சொன்னாங்க, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கான ஒரு அடையாளமா 2014 வந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் 2015 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பாக்குறாங்க. கலவரங்கள், அதோட பலி இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, இந்த சம்பவம் வந்து சிவசேனா நாங்க தான் செஞ்சோம் பெருமையா மாறுதட்டி கொண்டிருக்கும் போது இன்னைக்கான பெயிண்ட் வீச்சு, கருமை வீச்சு, உங்களுடைய ஆட்சியில தோழமையில அமைச்சர்கள் இருக்கக்கூடியவங்க, மத்தியிலும் உங்களுடைய ஆட்சி, மாநிலத்திலும் உங்களுடைய ஆட்சிங்கும் போது ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு நடவடிக்கை இப்ப வரைக்கும் இந்த விவாதம் நடக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அறிவில் ஒருத்தரோட கைது செய்யப்படல. இது வந்து ஆமா நாங்க மேற்கொண்ட ஜனநாயகபூர்வமான போராட்டம்னு அர்ஜுன் சம்பத் மாதிரியே ஆதித்ய பேர் சொல்லியிருக்காரு, தாக்கரேயுடைய பேரை சொல்லியிருக்காரு. அப்ப இவர் பெருமை பாராட்டக்கூடிய விஷயத்துல பாஜக நடவடிக்கை என்னவா இருக்கிறது? அப்ப சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கு என்பதை பாஜக ஊக்குவிக்கிறதா என்ற கேள்வி. அதாவதுங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. நானும் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்க சொல்றீங்க பாருங்க 2014 2015 மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைன்னு. நான் சகோதரர் மதிமாறன் கூட கேட்கணும்னு விரும்புறேன். அவர் தலித் இஸ்லாமிய பொது உடைமைன்ற மாதிரிலாம் பேசுறாரு. 2010 கேரளாவில் ப்ரொஃபசர் ஜோசப் ஏதோ இஸ்லாமிய ஏதோ ஒரு கட்டுரையில் ஏதோ சொன்னார்னு கை வெட்டப்பட்டது. அவரோட கை அந்த கை வெட்டப்பட்டது. அது மாத்திரமில்ல, அந்த அடிப்படைவாதிகளுடைய பிரஷர்னால he was suspended from the college, thrown out, தூக்கி எறியப்பட்டார். அதனால வருமானம் இல்லாம அவருடைய மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இதெல்லாம் நடந்தது 2010. அச்சுதானந்தன் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். அதனால என்ன செய்யணும், அவருக்கு கை போச்சு. கொஞ்சம் கல்முருக்கி கொஞ்சம் அலோவ் பண்ணணும். கொடுத்தீங்க, நான் சொல்லி உங்கள்ட்ட தான் பேசுறேன். உங்க அளவுக்கு எனக்கு ஃப்ளோ வராது, அதனால கொஞ்சம் பேச விடுங்க. அதே மாதிரி 2007 MIM தஸ்லீமா நஸ்ரின் இதே இவர்கள்லாம் ஹைதராபாத்ல வரும்பொழுது இங்க குல்கர்னிக்கு மைய சொன்னாங்க. அங்க தஸ்லீமா நஸ்ரின் அடிக்க இருந்தாங்க. பெண் எழுத்தாளர், அவங்களும் எழுத்தாளர் தான், மாற்று கருத்து சொன்னதுனால. அப்போ அங்க இருந்தது ராஜசேகர் ரெட்டியோட ஆட்சி. அதே போல இப்ப கவர்மெண்ட் வந்த உடனே வெஸ்ட் பெங்கால்ல 2 கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார் வயசான அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில ஃபைண்டிங்ல யார் வந்தது, பங்களாதேஷி சார்ந்த 2 பேர். நான் சொல்றது முஸ்லீம் கூட சொல்ல வரல, 2 கொள்ளக்காரன், அவ்வளவு அவன் பண்ண வேலை அது. இதெல்லாம் நடக்குது. முதல் முறை சம்பவங்கள் அல்ல. நடந்ததுன்னா மோடி லாஜிக் இங்கெல்லாம் அச்சுதானந்தன் இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடந்தது. என்ன நடந்தது அப்போ மோடி சொல்லுவீங்களா? நம்ம மதிமாறன் கேட்போம். ஆனா என்னுடைய கேள்வி என்ன, நீ திருடுனியா அப்படின்னு அந்த அவன் கூட தான் திருடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, அவன் திருடிட்டு போறான். நான் சொல்றேன், அது விவாதிப்போம், அது கேள்வி. நீங்க நாங்க திருடல அப்படின்னு சொல்லல, அவனும் தான் திருடுறான். அவன் திருடும் போது நான் பேசலாம், நான் திருடும் போது நான் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய வார்த்தைகள் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. திருடு எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. உங்க மாநிலத்துல கூட திருடு நடந்தது. அப்போ நீங்க பொறுப்பு கூட ஏத்துக்கலையே. மத்தியில மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்தது, மாநிலத்துல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடந்தது. இது எனக்கு அவமானம் நீங்க நினைச்சீங்களா? இல்லையே. ஒரு மாநிலத்துல நடந்த விஷயத்துல நீங்க பொறுப்பு. இப்ப எதிர்கட்சி நடக்கிற மாநிலம் நடக்குது. சிவசேனா செய்யக்கூடிய முதல் தாக்குதல் அல்ல. ஒரு நிமிஷம், நீங்க பாகிஸ்தானுடைய பாடகரை தடுத்தாங்க. 90களில் கிரிக்கெட் நடக்கூடாம தடுத்தாங்க, கிரவுண்ட் பாழாக்கி விட்டாங்க. அப்பெல்லாம் யாரு கேட்க? சிவசேனா தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு இயக்கமா இருந்து கொண்டே இருக்கிறது. பாஜக தொடர்ந்து அவரோட கூட்டணி இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு நீங்க பதில் சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சே நடந்ததுல ஏன் நிறவரி கொள்கைக்காக இந்திய அரசாங்கமே நடந்தது. இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? நாம ராஜரீக உறவே கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்தது அப்புறம் தான் வந்தது. நான் கேட்கிறேன், ஸ்ரீலங்கா மேட்ச் இங்க ஆடக்கூடாது நீங்க பிரச்சனை பண்ணலையா? நீங்க எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்பெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் அரசாங்க ரீதியான முடிவுகள் நான் கேட்பது பிரின்ஸ் குரூப் தலைவர்களுடைய சிலருடைய செயல்பாடுக்கு ஒப்பிட முடியாது. இந்தியா பாகிஸ்தான் மேல போர் தொடுக்குது, 1000 பேரை கொல்லுது, ராணுவ வீரர்கள் தாக்கல் பண்றாங்க, 2 பக்கம் கொல்லப்படுறாங்க. அதையும் 2 ரவுடிகள் மோதிக்கிற ஒரு அப்பாவி ஒரு ரவுடி கொண்டு அங்கேயும் 2 பேர் செத்தா, அங்கேயும் நீங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல நடக்கும் பொழுது அங்க சகிப்புத்தன்மையில கம்யூனிஸ்ட் ஆட்சி முழுக்க இப்படிதான் இருக்குன்னு நீங்க சொல்றது தயாரா இல்ல. ஏதோ ஒரு மாநிலத்துல பிஜேபி ஆளுங்கட்சி இல்லாத மாநிலத்தில் நடக்கும் பொழுதெல்லாம் இது பிஜேபி தான் காரணம், மோடி தான் காரணம் பேசுறீங்களே, இது இரட்டை நிலைப்பாடா இல்லையா? இல்ல, இன்னைக்கு சிவசேனா அவர் சொன்ன மாதிரி அத்வானி கண்டிச்சிருக்கிறார். மூத்த தலைவர் சொன்னீங்க, அத்வானி கண்டிச்சிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய சந்தேகம் வந்துருதா இல்லையா? பிரதமர் மோடி கண்டிக்க வேண்டாமா? பட்னாவிஸ் கைது செய்ய வேண்டாமா? 8 மணி ஆகி போச்சு, ஒருத்தருக்கு அரசு பண்ணப்படலையே. பாருங்க, இப்ப பாருங்க, குல்பர்க் கேஸ்ல அந்த அவர் இறந்துட்டாரு. எத்தனை பேர் இது வரைக்கும் கைது பண்ணி யாரை கண்டுபிடிச்சிட்டாங்க? நான் கேட்கிறேன், இப்ப கூட சாகித்ய அகாடமியில இருக்கவங்க எல்லாம் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ரிசைன் பண்றதுக்கான காரணம் என்ன? நடந்த சம்பவங்கள் எந்த மாநிலத்தில் நடந்து? ஒன்னு உத்தரப்பிரதேசத்திலும், ஒன்னு கர்நாடகாலையும். 2த்துலயுமே பிஜேபி ஆட்சி கிடையாது. என்ன ஒரு ஹிப்போக்ரசி! நீங்க அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் ரெண்டுலயுமே வலதுசாரி பார்வையாளர்கள். அங்க பண்ணதும் பிஜேபி காரங்க. உங்களுடைய கட்சி லோக்கல் எம்எல்ஏவும் மத்திய அமைச்சராக ஆதரிச்சாங்க. இதுதான் அரசு பயங்கரவாதமா மாறுது. சொல்லுங்க. ராஜ்நாத் சிங் சொல்லி இருக்கிறாரு, இது எல்லாருமே இதை யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் பிஜேபி காரணம் காரணமா? மூத்த அமைச்சர் ரிப்போர்ட் பிஜேபி தான் காரணம். மூத்த அமைச்சர் ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு, துணை அமைச்சர் வேற ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு. நீங்க இப்படி நான் என்ன சொல்றேன்,
சொல்ற எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க தானே எல்லாத்துக்கும் எழுத்தாளருடைய பாதுகாவலர் எல்லாம் பேசுறீங்களே. தஸ்லீமா நஸ்ரின் அட்டாக் பண்ணும்போது ஏன் சார் இந்த சாகித்ய அகாடமி இந்த விருது பெற்றவங்க ரிசைன் பண்ணல? இன்னைக்கு ரிசைன் பண்ணவங்க யாரு? ஒன்னு நேரு ஃபேமிலி, இன்னொன்னு ஆம் ஆத்மியோட வேட்பாளராக கடந்த பார்லிமெண்ட்ல நின்றவங்க. இப்படித்தான் ரிசைன் பண்ணிருக்காங்களே தவிர இவர்கள் உண்மையிலேயே எழுத்தாளருடைய இதுக்காக போராடினா நீங்க சொல்ற மாதிரி பெருமாள் முருகன் எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்க? நான் கேட்கிறேன், சகிப்புத்தன்மை பத்தி பேசுறீங்களே, இந்துக்கள் நிச்சயமா சகிப்புத்தன்மை. என்னுடைய சாமிய செருப்பால் அடிச்ச ஊர் இந்த ஊர். இந்த ஊரை நாங்க பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருந்தோம், சகிப்போடு தான் இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுல ஊர் முழுக்க அடிக்கல, ஊர் முழுக்க சிலர் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சிலரை நியாயப்படுத்துறது நான் கேட்கிறேன். சகிப்புத்தன்மை எல்லாம் நல்லா இங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, ஒரே தடவை கூப்பிட்டு சென்னையில, ஏன்னா இங்கதான் முற்போக்கு எழுத்தாளர்கள் அதிகமாச்சு, பகுத்துறையாளிகள் அதிகமாச்சு, அந்த இவர் சாலமான் ருஷ்டியை கூட்டு மீட்டிங் போடுங்க தெரியும் தான் உங்களுக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், இவரெல்லாம் சேலஞ்ச் பண்றேன். சால்மன் ருஷ்டி கூட்டு மீட்டிங் போடுறாங்க, அவர் பேர்ல ஃபத்வா இருக்கு. இவர்களுக்கு என்னுடைய கடவுளை நியூடா வரையறீங்களா? தெய்வத்தை நிர்மாணமா வரையறீங்களா? கேட்டா உங்களுக்கு தப்பா? உங்களுக்கு உரிமை இருக்கும். எம்மா ஹுசைனுக்கு நீங்க பத்தா வச்சீங்க, தஸ்லீமா நஸ்ரினுக்கு அவங்க பத்தா வச்சாங்க. பாண்டே நான் விதிச்சிட்டேன் சார். நான் ஹிந்து நீங்க பண்ணது நியாயம் இல்லன்னு ஒப்புக்க மாட்டீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றீங்களே தவிர வேணாம் சார். முஸ்லீம் கிறிஸ்துவ இந்து எல்லாம் விட்டுருங்க சார். எழுத்தாளர்லாம் முற்போக்கு எழுத்தாளர் தானே, ஃபத்வா பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல? சல்மான் ருஷ்டியை சென்னைக்கு கூட்டி மதிமாறன் போன்ற முற்போக்கு எழுத்தாளர் மீட்டிங் நடத்துறோம் சார். தைரியம் இருந்தா பண்ண சொல்லுங்க. அதை நம்ம கேட்போம். நீங்க வந்து ஒரு கேள்விக்காவது நடந்தது சரி நடந்தது தவறு என்ற பதில் சொல்லாமல் அங்கே நடந்தது இங்கே சொல்றீங்க. எங்களுடைய மிக மூத்த தலைவர் அத்வானி இன்னைக்கு தடுத்து அத்வானிக்கு உரை எழுதி கொடுத்திருந்தார். என்ன பேசுறீங்க? அவர் எங்களுடைய நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க அத்வானி வாஜ்பாய் அவர் வந்து சுதீந்திர கொள்கர்னு எங்க கட்சியினுடைய அகில இந்திய செயலாளராக இருந்தவர். அதனால எங்களுடைய கட்சியை சார்ந்தவராக இருந்தவர் தான் அவர். இப்பவும் சொல்றேன், இன்றைக்கு எங்களுடைய அத்தனை தலைவர்களுமே நீங்க இங்கிலீஷ் சேனல், நியூஸ் சேனல், எல்லா சேனலும் எடுத்து பாருங்க, இது அப்போஸ் தான் பண்ணிருக்கோம், கண்டிச்சிருக்கிறோம். எப்பயுமே எந்த விஷயத்தையுமே கண்டிக்காம யாருமே கிடையாது. ஆதித்தர் ரமேஷுடைய கொலைய எல்லா இஸ்லாமிய இயக்கமும் கண்டிக்காம ஒரு இயக்கமும் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அறிக்கை காட்டுவேன், இங்க பாருங்க, அறிக்கை காட்டுவேன் சார். நீங்க இதே மாதிரிதான் யாரோ ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கண்டிக்கிறது வேற, தலைமை கண்டிக்கிறது வேற. அதே போலதான் நீங்க ஏன் எங்களோட உச்சபட்ச தலைவர் சார் அத்வானி அவர் கண்டிச்சிருக்காரு, எல்லா தலைவரும் கண்டிச்சிருக்காங்க. மண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு போட்டு 1.5 வருஷத்துல ஒரு முறை கூட கூட்டாத ஒரு இயக்கத்தில் அவர் தலைவரா போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க வந்து வழிகாட்டு கட்சியோட உள்கட்சி விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க எப்படி தலைவர் சொன்னா மணிமாறன் கேட்க விரும்புறேன். நான் மன்னிக்கணும், டீ குடிச்சிட்டு வந்துடலாம். நிச்சயமா நிச்சயமா இடைவேளை கொடுத்துருவோம், திரும்ப கூட சொல்றேன். என்ன பிரச்சனை? தஸ்லீமா நஸ்ரின் விடுங்க, அவங்க வந்து மதத்துக்கு வந்து ரொம்ப அடிப்படைக்கு விரோதமா நிறைய விஷயம் எழுதுனாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும். ரைட்டு, மற்றவங்களை விட்டுருங்க, சல்மான் ருஷ்டி விட்டுருங்க. ஜெய்ப்பூர்ல அவர் வந்து இலக்கிய விழால கலந்து கொள்ள முடியாமலே தடை வைக்கப்பட்டது, அதை பத்தி நம்ம கேட்கல. ஆனா சென்னை யூனிவர்சிட்டியில இங்க வந்து அமினா வதூத் அப்படின்னு 2013 ஒரு இஸ்லாமிய பெண் இயக்கவாதி அவங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கு இங்க வந்தாங்க. அவுரங்கசீப் பற்றின ஒரு ஓவிய கண்காட்சி இதே சென்னையில நடத்தப்பட்டது. அவை எல்லாமே யாரோ சிலருடைய தூண்டுதல்னால 2 போன் கால்னால உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. அப்ப சாகித்ய அகாடமி வேண்டாம், ஒரு சாதாரண அகாடமி விருதாவது யாரா ஒருத்தரா திருப்பி என்னங்க ஜனநாயகத்துக்கு இவ்வளவு மோசமா இருக்குன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்ச உங்களை போன்ற சமூக இயக்கவாதிகள் செயற்பாடுகள்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வாங்கின எம்ஏ பட்டத்தை திருப்பி கொடுத்துறேன் சொல்லலாம்ல? அவ்வளவு ஏன் வந்து இலங்கையில வந்து அவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டவர்கள் வந்து இந்திய அரசு மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. ஆனா இந்திய அரசினுடைய மௌனத்தை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யாராவது எங்களுக்கு கொடுத்த பரிசு வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரேரா கிடைக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. இதுல என்ன குறைபாடுன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற சம்பவங்களுக்காக சாகித்ய அகாடமியோட பரிசை திருப்பி கொடுப்பது என்பது வந்து அபத்தமானது என்னுடைய பார்வையில். ஏன்னு கேட்டீங்கன்னா, எழுத்தாளன் என்பவன், படைப்பாளி என்பவன் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. நீங்க கும்பகோணத்துல வந்து 99 குழந்தைகள் உயிரோடு கறி எரிந்தனன்னு சொன்னா ஒரு பத்திரிகையான உடனே கேமரா எடுமா, இயல்பா புரியுது. ஆனா ஒரு படைப்பாளி அப்படி செய்ய முடியாது. கண்ணீர் விட்டு அழுவான்.
அவனுடைய பிள்ளை எரிஞ்ச மாதிரி கண்ணீர். இது வந்து ஒரு அக்லக் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கொல்லப்பட்டார் நினைக்க மாட்டான், தன்னுடைய உயிர் போனதான் நினைப்பாங்க. நான் சொல்றதை கேட்டுங்க, சாகித்ய அகாடமிக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா சாகித்ய அகாடமியினுடைய பரிசு பத்மஸ்ரீ பத்ம விருதுகளை போன்ற அரசு கொடுக்கிற பரிசு அல்ல. அது வந்து எழுத்தாளர்கள் இன்னொரு எழுத்தாளனுக்கு செய்கிற கௌரவம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அந்த பரிசுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று கேட்டீங்கன்னா குறைந்தது 25 எழுத்தாளர்களாவது அதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. முதல்ல வந்து ஒரு கிரவுண்ட் லிஸ்ட். என்னுடைய கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு விதம் இல்ல. உங்களுடைய கோவத்தை இப்போ உங்க மேல எனக்கு கோவம் இருக்குன்னு சொன்னா நான் உங்களோட வந்து பேசணும் இல்லையா? ஆனா நான் இவர் கன்னத்தில் அடிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்துட்டு அதாவது சாகித்ய அகாடமி என்பது வந்து அரசு நிதி உதவி பெறுகிற ஆனால் எழுத்தாளர்களால் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கும் போதோ அர்ஜுன் அவார்டு கொடுக்கும் போதோ பிரசிடென்ட் வந்து கொடுப்பாரு. ஏன் பிலிம் அவார்டை கூட பிரசிடென்ட் வந்து கொடுக்கிறாரு. சாகித்ய அகாடமி அவார்டை பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வந்து கொடுக்க மாட்டாங்க. சாகித்ய அகாடமிக்கும் அரசுக்கும் அரசினுடைய நிர்பந்தத்தின் பேரு சாகித்ய செயல்படுவது கிடையாது. எழுத்துக்கான பரிசு தான் கிடைக்கும். அப்ப அந்த பரிசு தான் அதுதான் திருப்பி கொடுக்க முடியும். நடிகர்களுக்கும் இல்ல அரசு கொடுக்காத ஒரு பரிசை வந்து நீங்க அரசின் மீது இருக்கிற கோபத்துல திருப்பி கொடுப்பது என்பது வந்து நீங்க எழுத்தாளர்களான சிந்தனையாளர்களாகவும் இருக்கணும். எஸ், சிந்தனையாளர்களாக இருக்கிறவர்கள் அரசுக்கும் அரசு சாராத ஒரு நிறுவனத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்துக்கு வந்து தெரியாத அவங்களுக்கு. நீங்க வந்து அதுல உறுப்பினராக இருந்திருக்கீங்க. சாகித்ய அகாடமி விருதுகளை தனிக்கதை அரசியல் சார்பற்று நடுநிலையாக சவுதியாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டன. அதுல விதிவிலக்கல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, ஒவ்வொரு முறை விருது வழங்கப்படும் போதும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பேசப்படுகிறது. அது வரும். அரசியல் நுழைந்து இருக்கிறது. இல்ல அப்படி கிடையாது. நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து எந்த ஒரு முதல்வருக்கும் கிடைத்தது கிடையாது. இல்ல, யார் சொன்னா? கருணாநிதி ஒரு எழுத்தாளர், வீரப்ப மொய்லி ஒரு எழுத்தாளர், வாஜ்பாய் ஒரு கவிஞர், நரசிம்மராவ் வந்து இன்சைடர்னு ஒரு புத்தகமே நான் சொல்ல கேளுங்க. அதனால வந்து இது வந்து அரசின் நிர்பந்தத்தினால கொடுப்பதில்லை. இதுல வந்து காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்கிற போது இங்க இடதுசாரி எழுத்தாளர்கள் பரிசுகள் பெற்றிருக்காங்க. தோமுசி ரங்கநாதன் பெற்றிருக்காரு, தீகாசி பெற்றிருக்காரு. இப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கும் போது கடந்த ஆண்டு வந்து நீங்க கேட்கறது எனக்கு லாஜிக்கலா இருக்கான்னு தெரியல. 2012 தமிழ்நாட்டுல சாலை விபத்துல 16,175 பேர் செத்தாங்க. தமிழ்நாட்டுல 2012 சாலை விபத்துல ஒரே ஒரு பொண்ணு முடிச்சூர் பக்கத்துல ஸ்ருதிங்கிற குழந்தை பஸ்ல இருந்து ஓட்டல் வந்து செத்துச்சு. ஒட்டுமொத்த தமிழகம் கொதிச்சது, ரத்த கண்ணீர் வெடிச்சது. அப்ப நீங்க யாரா கேட்டீங்களா? என்னங்க 16,000 பேர் செத்துருக்கேன், அதுக்கெல்லாம் பேசல, ஒரு பிள்ளை செத்து போச்சு பிஜேபி வந்தா மட்டும் தான் ஒரு தஸ்லிமா நஸ்ரீன் ஏன் வரல? இப்ப நீங்க சொன்னீங்க 3 விஷயம் சென்னை யூனிவர்சிட்டியில அப்ப ஏன் வரல? அப்ப எங்க போச்சு? தஸ்லிமா நஸ்ரீன் வந்து அவர் பால சொன்ன நீங்க தஸ்லிமா நஸ்ரீன் வந்து இஸ்லாமியருடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக எழுதினாங்க. மாற்று கருத்து கொண்டாலும் புண்படுத்துவதாக எழுதக்கூடாது. ஒண்ணு நாங்க நீங்க சரஸ்வதி கடவுள் உங்களுக்கு வேண்டாம இருக்கலாம், நான் நம்புறேன். நீங்க என்ன உணர்வு புண்படுத்தக்கூடாது இடதுசாரி இந்த முற்போக்கு சிந்தனை சொல்ல வேண்டியது. நீங்க சொல்லுங்க இந்த நாட்டுல முற்போக்குவாதி என்று சொல்லிவிட்டு இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தை எவெல்லாம் கேவலப்படுத்துறானா அவெல்லாம் முற்போக்குவாதியா? எனக்கு உரிமை இருக்கும் பொழுது மட்டும் கொஸ்டின் பண்றீங்க. உங்க உரிமையை மட்டும் நீங்க எனக்கு உரிமை இல்லையா? கேள்வி கேட்பேங்க, நீங்க கேளுங்க, நானும் கேட்கிறேன். ஆனா நான் சொல்ல கொலை செய்வதும் அடித்து நொறுக்குவதும் மை வீசுவதும் எல்லாம் ஒரே தரம். குல்கர்னி மேல மை வீசுறது தவறு நான் சொல்ல தயாரா இருக்கேன் சார். ஜோசப் கையை வெட்டினது தவறு இஸ்லாமிய அடிப்படைவாதம் சொல்ல முற்போக்கு சிந்தனையாளர்கள் ரெடியா இருக்காங்களா? அடிச்சது சல்மான் ருஷ்டிக்கு பத்வா போட தப்பு இப்ப சொல்ல சொல்லுங்க. திரு மதிமாறன் முதல்ல கேள்வி அமீனா வந்ததுக்கான தடை நீங்க சொல்லுங்க. ஒரு முற்போக்கு இஸ்லாமிய பெண்ணியவாதி தான். ஏஆர் ரஹ்மானுக்கு ஃபத்வா விதிக்கப்பட்டது. ஒரு படத்துல இசையமைச்சாருங்க இருக்கா, ஏஆர் ரஹ்மான் ஃபத்வா விதிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் வந்து செயற்பாட்டாளர் கூட ஒரு ஆக்டிவிஸ்டா கூட கிடையாது. நம்ம வந்து ஒரு அக்ரெசிவ் இருக்கு. அதை இதே நான் சொன்ன எதிர்ப்புகள் நிச்சயம் இருக்கும், பதிவுகள் நிச்சயம் இருக்கும். மார்க்ஸ் உட்பட எல்லாமே இந்த அமீனா வதூதுடைய வருகை தடை செய்யப்பட்டதுக்கு கண்டிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த அக்ரெசிவா இன்னைக்கு பண்றவங்க இவ்வளவு அக்ரெசிவா இது போன்ற எதிர்ப்புகள் எப்பயாவது வந்திருக்கா? இல்ல, நீங்க ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏஆர் ரஹ்மானுக்கோ அல்லது சல்மான் ருஷ்டி வந்த போதோ எல்லாவற்றுக்குமான எதிர்ப்பு என்பது ஒரு இஸ்லாமிய சிறுபான்மை அந்த மதவாத ஐடியாலஜி உள்ளவங்க செய்யற விஷயம்.
இப்ப நடக்கிற விஷயம் பெரும்பான்மை நடக்கும்போது அரசே அந்த ஐடியாலஜியோட சிவசேனாவா இருந்தாலும் சரி, விஸ்வந்த பரிஷத்தா இருந்தாலும் சரி, RSS இருந்தாலும் சரி, இவர்கள் ஒட்டுமொத்த ஐடியாலஜியின் அரசா பிஜேபி இருக்கிறதுனால இந்த சாகித்ய அகாடமி விருதை ஏன் திருப்பி சொன்னார்ல இலங்கையில் நடந்த போது நான் சொல்லி முடிச்சிருக்கேன். கேள்விக்கு பதில் சொல்றேன். 84 சீக்கிய கலவரம் நடக்கு, ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு 86 விருது வாங்குறாங்க இதே நயன்தாரா சேகல். அப்ப உங்களுக்கு உறுத்தலையா? 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. இல்ல இப்போ நயன்தாரா அந்த விருது திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து there is no space for diversity அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் கேக்குறேன், அந்த 86க்கு பிறகுதான் வந்துட்டு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அப்ப அவங்க வந்து கோத்ரா சம்பவம் நடந்தது அப்ப திருப்பி கொடுக்கல, குஜராத் கலவரம் நடந்தது அப்ப திருப்பி கொடுக்கல, அப்பெல்லாம் வந்து ஸ்பேஸ் ஃபார் டைவர்சிட்டி இருந்ததா? அகாடமிக்கும் இந்த தாத்ரி சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்கிறேன். ஓகே, நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க. இது வந்து ஒரு புரிஞ்சுக்கணும்னா அவங்க 84 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இளமையா இருந்திருப்பாங்க, இன்னமும் வேகமா இருந்திருப்பாங்க. 2 வருஷம் முன்னாடி 3000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. நான் எப்படி விருதுவாங்க அன்னைக்கு கோவம் வரல, இன்னைக்கு ஒருத்தர் குறைவா கோவம் வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய பார்வையிலே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு, நீங்க உணரலையா? இல்லைங்க, இது எல்லாமே இப்போ ராகவன் சொன்னது இவரு சொன்னது எல்லாமே கண்டிக்கலங்கிறாங்கல்ல, இது எல்லாமே கண்டிக்கப்பட்டது. வித்தியாசம் இருக்கு, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா மெஜாரிட்டியான இது ஒரு கருத்து, அரசு அதிகாரம், அதுக்கப்புறம் பெரும்பான்மை, இது எல்லாமே எதில் வினையாற்றுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்து ஐடியாலஜியோட இருக்கிற இந்து மத தீவிரம் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் பெரும்பான்மையா இருக்குது. இன்னைக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், மத்தியிலும் அவங்க ஆட்சியில் இல்ல, மாநிலத்திலும் அவங்க ஆட்சி இல்ல. அப்ப அவங்க முசாபர் நகர் கலவரத்தின் போது அவர் மத்தியிலும் ஆட்சி இல்ல, மாநிலத்திலும் ஆட்சி, அங்க மன்மோகன் சிங் ஆட்சி, இங்க முலாயம் சிங் ஆட்சி. அப்ப நம்ம வந்து அவங்க தான் குத்தம் சொன்னீங்க. எங்க கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மற்ற முற்போக்கு அமைப்புகளோ இது போன்ற சிறுபான்மை மக்கள் மத்தியிலிருந்தே அதற்கான எதிர்ப்புகள் அல்லது மதவாத அடிப்படை வரும்போது அதை எல்லாத்தையுமே கண்டித்திருக்கிறார்கள். எல்லாமே ஒரே கருத்தை டிஸ்கஸ் பண்றீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதான் நடக்குது. ஒரு கருத்தை ஆதரிச்சு வாழ்த்துட்டு இருக்குங்க. நீங்க 2 பேரும் தொடர்ந்து விவாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இவர் ஒரு கருத்து நான் சொல்றேன். தஸ்லிமா நஸ்ரீன் விவகாரம் மாட்டோம், நீங்க இஸ்லாமிய மதவாதிகள் பண்ண எல்லா விஷயங்களையும் முற்போக்கடல் கண்டித்திருக்கிறாங்க. ஆனா நான் இன்னொன்னு கேக்குறேங்க, இதே ராகவனையும் இந்த மாலனியும் கேக்குறேன், இதே இந்து சமூக அமைப்புக்குள்ளார தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகொலை செய்ய போது இந்த சேஷசமுத்திர இந்துவத்தை தேர்வு ஓட முடியாதுன்னு சொன்ன போது ராகவனும் மாலனும் கண்டிச்சாங்களா? இந்த கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டார், தர்மபுரி படுகொலை செய்தது இது இஸ்லாமியர்கள் செய்யல, இந்து மதத்துக்குள்ளாரியே ஒரு இந்து பிரிவு தினந்தோறும் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. சொல்லி பேச விடுங்க. தினமும் ஒரு வன்முறை, தினமும் ஒரு கொடூரம் நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே இந்துக்கள் பேரால இந்துக்கள் மத்தியில் நடக்குது. இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாம 100 கணக்கில் நடக்கிறத பேசாம ஒரு கணக்கில் பேசுறதுங்கிறதே பயங்கரமான பாசிச கருத்தா இருக்கு. அவர்கிட்ட கேள்வி வைக்கும் போது எனக்கு உங்க மேல இந்த பார்வை வந்திருக்கு. மரக்காண கலவரத்தும் போதோ, தர்மபுரி கலவரத்தும் போதோ, மேலவளவு படுகொலையும் போதோ, இது இந்த செயற்பாட்டாளர் எங்க போனீங்க? பத்திரிகையில் ஒரு கட்டுரை போயிட்டீங்க. அன்னைக்கே இந்த விருதை திருப்பி தரல, அன்னைக்கே பொது வழிக்கு வரல, ஒரு கட்டுரை எழுதிட்டு ஒரு அறிக்கை கொடுத்து முடிச்சிட்டீங்க. கோகுல்ராஜ் விவகாரத்துல வந்து என்ன சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சாகித்ய அகாடமி விருது என்பது மத்திய அரசு நிதியுதவி போடுற அமைப்பு. இன்னொன்னு மாலன் கவலைப்படுற மாதிரி அவர் கவலைப்படுற மாதிரி இங்க இருக்க தமிழ் எழுத்தாளர் யாரு விருது திருப்பியே கொடுக்கல. இருக்கு நான் சொல்லிடுறேன், ஏன்னு சொல்றேன். எனக்கு கொஞ்ச நேரம் பேச விடுங்க. நீங்க 4 பேர் கருத்து வச்சு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். நீங்க எனக்கு குறுக்க கேட்கறது என்னன்னா என்ன அந்த கருத்துல இருந்து வேற கருத்துக்கு மாத்துறீங்க. நீங்க அதை செய்யாதீங்க. நான் வந்து மத்தவங்க என்ன பேசுறேன், கூடுதல் நேரம் அவர்களுக்கு கொடுத்த விட அதிக வாசலுக்கு நீங்க போட்டு பாத்துங்க ப்ளீஸ். இல்ல நீங்க 4 பேர் கொடுக்கறத விட எனக்கு அதிகம் கொடுக்கணுங்கிற நிச்சயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த சாகித்ய அகாடமி விருதுல கொலை செய்யப்பட்டாங்களா, கல்புர்கி கொலை செய்யப்பட்டாரு, மகாராஷ்டிர மாநிலத்துல தபோல்கர் கொலை செய்யப்பட்டார்ல, இவங்க எல்லாம் வெறுமனே பிஜேபி RSS எதிர்த்ததுனால கொலை செய்யப்படல. அவங்க பிஜேபி RSS எதிர்க்கல. அவங்க எதை எதிர்த்தாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் இந்து ஐடியாலஜி 2000 ஆண்டுகால வேத காலங்களில் 4 வர்ண சிஸ்டத்தை கொஸ்டின் பண்றாங்க. கல்புர்கி குறிப்பாக ராமாயணத்தில் உள்ள கான்ட்ரவர்சி இந்து சமூக அமைப்புக்குள்ளாரே ஆதிக்க ஜாதிக்கு ஆதரவாகவும் அதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு எதிராகவும் இருக்குங்கிற ஒரு ஆய்வு அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் ராமாயணம் குறித்து.
அதை டார்கெட் பண்ணி தான் அவரை கொலை பண்ணாங்க. இல்ல அவங்க மாணவர்கள் கேட்டது போல பதிலே இல்லாம சொல்லி முடிச்சாங்க. அவங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. என்ன பண்ணாரு அவரு? அதாவது 70கள் எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு இன்னைக்கு தான் பிரச்சனை அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்னு, கர்நாடகத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது கூட மத்திய அரசோட நிர்வாகம் இருக்குது, எதிர்கட்சியாக இவங்க இருக்கிறாங்க, ஒரு செல்வாக்கு இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாடு மத்திய அரசாங்க செல்வாக்கம் என்னங்க பிஜேபி பேர் சொல்லுங்க பாப்போம். கல்புர்கி கேஸ்ல வந்து இதுவரைக்கும் யாரும் வந்து அதிகாரம் இந்துக்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்கு சார். 25 வருஷமா நம்ம ஊர் திருவல்லிக்கேணி பக்கம் புள்ளியார் கொண்டு போகல சார். ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதே தமிழகத்துல பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வரவேற்று அனுப்புறாங்க. திருவல்லிக்கேணியில முல்லாடி நபி ஊர்வலம் நடக்குது. எல்லாத்தையும் ஆனா திருவல்லிக்கேணியில மாத்திரம் மசூதி பக்கம் புள்ளியார் போக கூடாது. இது என்ன வாதம்? திருவல்லிக்கேணி பதில் சொல்றேன். போலீஸ் கண்ட்ரோல் பண்ண போலீஸ் வாதம் வேற பக்கம் பண்ண சொல்றேன். ஒரு இடத்துல போட்டா ஏன் இங்க போட்டா ஏன் 25 வருஷமா இதே தமிழகத்துல இஸ்லாமியர்களுடைய வரவேற்போட இஸ்லாமியர் தெரு வழியாக ஒரு இந்து கடவுள் போக முடியல வருத்தப்படுறாரு. அது விடுங்க, இஸ்லாமிய வேற்று மதத்துக்காரங்க. இந்துக்களாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற இந்துக்கள் இருக்கிற பகுதியில எங்க தெருவுல சாமி வரணும், தேர் வரணும்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த இந்துக்கள் தெருவில் போகல, மாறாக அடிச்சு உடைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா நீங்க வேற்று மதத்துக்காரன் தெருவில் உங்க சாமி போனீங்க ஒரு பாசி. மதத்துக்காரன் தெரு வழியா உங்க தாழ்த்தப்பட்ட ரெண்டாவது கேள்வி ரொம்ப நியாயமானது. முதல் பகுதி வந்து நான் முரண்படுறேன். என்னன்னா, ஒரு சமூகத்தினர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பிள்ளையார் தேர்தலுக்கு போய் சொல்றதே பாசிசம் சொல்றீங்க. அப்படியே மாத்தி கேட்டாங்க. பெரும்பான்மையினர் இதுதான் இந்தியாவோட ஜனநாயகம் பெருமை. நான் சொல்றேன் கேளுங்க. மசூதி வழியாக இருங்க, மசூதி வழியாக ஊர்வலம் போகும்போது ஊர்வலத்தில் போகிறவர்கள் மசூதியின் மீது கல்லெடுத்து எறிகிறார்கள் என்ற காரணத்துக்காக தான் தடுப்பாங்க. அந்த தெருவு தேரையே கொடுத்து பேசவே மாட்டாங்க. ரொம்ப அநியாயமானது. அதாவது ஒரே ஸ்பீக்கருக்கு வந்து அவருடைய கருத்தை மட்டும் சொல்வதற்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு யார் பதில் சொல்வது? இவர் வந்து இவருடைய இவருடைய பிரச்சாரத்துக்கான உங்களுடைய பிரச்சாரத்துக்கான மேடை மக்களாக அவர் மட்டுமே எதனால அவர் கொடுக்க வேண்டியிருக்குன்னு அவர் சொன்னது போல 3 பேரும் ஒரு அவருடைய கருத்துக்கு எல்லாரும் அவருடைய கருத்துலயே இருக்கணும். இவருடைய கருத்து என்னுடைய கருத்து ஒன்று அல்ல. 3 பேர் அவருக்கு எதிராக அரசியல் சம்பத்தோட இது பண்றாங்க. தவறான கருத்து இல்ல. நீங்க 4 பேரும் முரண்பட்டு சொல்லுங்க. நான் பேசுறத தவறா புரிஞ்சுட்டு பேசுறாரு. நான் தமிழ் எழுத்தாளர் பரிசை திருப்பி கொடுக்கணும்னு நான் சொல்லல. நான் சொல்வது என்னன்னா, சாகித்ய அகாடமி என்பது அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப வந்து மீடியா மேல ஒரு கோபம் மீடியா மேல திருப்பி சொல்ல அனுமதி மீடியா மேல ஒருத்தருக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எழுத்தாளர்களுக்கு மீடியா மேல கோபம் இருக்குன்னா
ஆதித்தனார் பரிசை வந்து திருப்பி கொடுத்தணும்னு சொல்றீங்களா? வேற ஏதோ ஒரு இல்ல, ஏங்க, வேற ஏதோ ஒரு விஷயம் நீங்க முன்னாடி வச்சீங்க. நான் என்ன கேக்குறேன், எழுத்தாளன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் தான். எழுத்தை விட முடியாது, விருதை விடுகிறான். அவ்வளவுதான் நம்ம பாக்கணும். அதுக்கு மேல திருப்பி கொடுக்கல. கொச்சைப்படுத்துகிறீர்கள். உங்க மேல எனக்கு கோவம் தானே, நான் இவர் அடிக்க முடியுமா? இல்ல கூடாது, முடியாது. தார்மீகம் என்பது ஒரு சிம்பாலிசம். அது வந்து அப்படியே நேரடியா நீ இப்படி செய்ய அப்படின்னு கேட்க முடியாது. அது வந்து ஒரு அடையாள குறியீடு. அவ்வளவுதான் பார்க்க முடியும். கோபத்தை யார் மேல காட்டணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் நான் கேட்கிறேன். அந்த அதை கூட பகுத்தறிந்து கொள்ள முடியாமல் எழுத்தாளர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னா அவங்க வந்து அவங்க சிந்தனையாளர்கள் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம்ம வந்து நான் திரு அர்ஜுன் சம்பத்தை கேட்க விரும்புறேன். கிடையாதா? முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவங்க, திராவிட சார்ந்தவங்க தான் எழுத்தாளர்கள். பாக்கி ஆளெல்லாம் எழுத்தாளர் கிடையாது. மாணவர்கள் தான் இவங்க தான், எழுத்தாளர்கள் தான் இவங்க தான், தொழிலாளர்கள் தான் இவங்க தான். கேள்வியே கேட்கலீங்க நீங்க. பாக்கி இருக்கிறாங்க கிடையாது எழுத்தாளர். பேசாம விடுறீங்க, பேச வர மாட்டான். ஐயா மதிமாறன் இல்ல, அது விவாதம். நான் வந்து பிஜேபி மற்றும் மோடியின் மீது இருக்கிற வெறுப்புணர்வை காட்டணும். இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். அவர்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஆதரவாளர்கள். அவங்க எல்லாம் தொடர்ந்து இந்து சமயத்திற்கு எதிராக தமிழர் பண்பாடு. இப்ப பாருங்க, ஒரு நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. திரு சம்பத், நான் 2 விஷயங்கள் பதிவு பண்ணேன். நான் ராவன் பதில் சொல்ல நீங்களா பதில் சொல்ல கேட்டுக்கிறேன். நானே கேட்கிறேன், கடந்த 6 மாதங்கள்ல வன்முறை அதிகரிச்சிருக்கு, மதக்கலை அதிகரிச்சிருக்கு, ஒரு புள்ளிவரம் இருக்குது. புள்ளிவரத்தை வெளியிட்டது சமூக செயலாளர் தாமுயசாவோ கிடையாது, மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கு. அதற்கு என்ன பதில் அப்படிங்கிற பதில் கிடையாது. இது போன்ற இயக்கங்கள்ல வலதுசாரி இடத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க பாக்குறோம். இடதுசாரி இயக்கத்தினரோ மதவாதிகளோ மாற்று மதத்தினரோ வன்முறை ஈடுபட்டா அதை கண்டிச்சு ஆகணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை காரணம் காட்டி நாங்க செய்வோம் சொல்ல சரியா இருக்குமா? இதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டோம் என்று சொல்வது மிக தவறான செய்தி. சிவசேனை இது ஒரு போராட்ட வடிவம், ஜனநாயக போராட்டத்தினுடைய வடிவம். ஏற்கனவே நம்ம இலங்கை அங்க இங்க நம்ம ஏதாவது வர்த்தக தொடர்போ இங்க இருந்து திரு சம்பத், நீங்க வந்து விஷயத்தை ஆழமா உள்வாங்குறான்னு தெரியல. இன்னைக்கு மீது வீசப்பட்டது ஒருவேளை கஸ்தூரி மீது வீசப்பட்டிருந்தால் 2 நாடுகளில் எவ்வளவு பதட்டம் ஏற்பட்டிருக்கும்? நான் கேட்கிறேன். இல்ல பாகிஸ்தான்காரன் வரக்கூடாது, பாகிஸ்தான் பரவக்கூடாது சொல்றீங்களே, பாகிஸ்தான் பிரதமர் மூஞ்சில முடிக்கவே சொல்ல முடியாதானே? ஆமா, நம்ம இந்திய பிரதமர் போராடல பேசுறாரு. ஏன் பேசுறாரு? இதே வாஜ்பாய், நீங்க போடக்கூடிய வாஜ்பாய் பெரிய பிரச்சனை நடந்த போது லாகூருக்கு பஸ் விட்டாரே, பஸ்ல தானே போனாரு. அது பிஜேபியுடைய பலவீனம்ங்க. அது பிஜேபியுடைய பலவீனம். எந்த அத்வானி பாஜகவுடைய முதுபெரும் தலைவராக வழிகாட்டியாக அடையாளம் காணப்படுறாரோ அந்த அத்வானியை பாகிஸ்தானுக்கு அழைத்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட வைத்தவர் இதே கஸ்தூரி. அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே மென்மையான போக்கு கொண்டவராக பார்க்கப்படுறவர், இன்னையும் கடுமையா இந்தியாவுக்கு சாதனை நடக்கிறார் சொல்லிட்டு பாகிஸ்தான்ல விமர்சிக்கப்படுறவர். அவருக்கு இந்த கதி உங்க ஊர்ல இந்தியா அவர் மீது இந்த பூர்வமான எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அவரை ஒண்ணு இங்க ஒண்ணு நாங்க தலையெடுத்துருவோம் சொல்லல, அவருக்கு எதிராக சத்தா விதிக்கல. அது உணர்வுபூர்வம் கிடையாதா? அது ருஷ்டியை வந்து ஏன் உணர்வை புண்படுத்துறாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல பத்தா விதிக்க கூடாதா? அதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? எப்படி கொலை பண்ணிருக்காங்க, எங்களுடைய பாரி சுரேஷ் எப்படி கொலை பண்ணிருக்காங்க, காவலர் செல்வராஜ் அவருடைய பிறை குறைஞ்சிருக்காங்க சார். அதனால் நடந்த தவறு என்று சொல்லாமல் போராட்ட வடிவம் என்பது வேறு. நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். தயாரா இருக்கிறோம். கருப்பு பெயிண்ட் ஊத்துறது சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் தான். போராட்டத்தின் ஒரு வடிவம் தான். ஸ்ரீரங்கத்தில் ஈவேராசனை வைக்கக்கூடாது என்று சொன்னோம், உடைத்தோம். அது போராட்டத்தின் வடிவம். உடைச்சிட்டு நேரா போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனோம். ஒரு மக்களுக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க, ஒரு சர்ச் முன்னாடி வைக்க சொல்லுங்க.
இல்ல இது போராட்டத்தினுடைய வடிவம். திரு அர்ஜுன் சம்பத், இப்ப நீங்க இந்த வாதத்தை வைக்கிற மாதிரி நீங்க இந்த மாதிரி வாதம் வைக்கலாம், கட்டுரைகள் எழுதலாம், கவிதைகள் படைக்கலாம், நாவல்கள் எழுதலாம், உங்களுடைய படைப்பை பொதுமேடையிட்டு சொல்லலாம், அவர்கள் அலுவலகம் முன்னாடியே போய் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறை. நான் சிலையை உடைப்பேன்னு சொல்றது எந்த பெருமையும் எந்த பெருந்தன்மையும் காட்டுறதில்ல. உங்க சிலை 2 உடைஞ்சு அவங்க சிலை 4 சிலை உடையும், அவங்க சிலை 4 சிலை உடைஞ்சு அவங்க சிலை 2 உடையும். இதனால அர்ஜுன் சம்பத் ஒரு நிமிஷம், அர்ஜுன் சம்பத்துக்கோ வீரமணிக்கோ மற்ற இயக்கவாதிக்கோ பிரச்சனை இல்ல. அப்பாவி இருக்கிறார் பாத்தீங்கன்னா அவருக்கு தான் பிரச்சனை. திமுக ஆட்சி காலத்தில் உங்களை மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்க ராஜகோபுரம் முன்னாடி அங்க வச்சாங்க. இளையராஜாவும் எம்ஜிஆர் அவர்களும் அங்க கட்டின கோபுரத்துக்கு சிவாஜி சிலைய நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீங்க நீதிமன்றம் போங்க சார், நீதிமன்றம் போங்க சார். இது பாமகவுக்கு விடுதலை செய்யறதுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பத் நான் சொல்றது நான் கேட்கறது உங்களுக்கு காதல். ஒரு சிலை அகற்றப்பட வேண்டுமானால் இங்க நம்ம வந்து 2 உதாரணம், கண்ணை சிலை அகற்றப்பட்டது, சிவாஜி சிலை வந்து அகற்றம் சொல்லி கேட்க வச்சாங்க. நீங்க நீதிமன்றம் போங்க, எங்களுடைய உணர்வு புண்படுத்தி நீதிமன்றம் போங்க, நீதிமன்றம் இருக்கா வச்சுக்கோங்க, உங்களுடைய இன்னொரு சிலை வச்சுக்கோங்க. நீதிமன்றம் போனோம், தாலி விஷயத்துக்கு நீதிமன்றம் போனோம். பெரியார் சிலை இன்னமும் இருக்கு, பெரியார் சிலை இன்னமும் இருக்கு. என்ன பண்ணாங்க? சட்டப்பூர்வமாக அவர் நடந்திருக்கிறது. ஊடுருவி இருக்காங்க. அவங்க நீதிமன்றம் நீங்க என்ன முத்திரை கொடுக்க பாருங்க. நீங்க என்ன முத்திரை கொடுத்தாலும் கவலைப்பட போறதில்ல. அது இல்ல கேள்வி அவர் ஏற்கனவே பண்ணிருக்காருங்க, இன்னும் இருக்குது என்ன பண்றீங்க அப்படி நினைச்சு சட்டத்தின்படி உங்க காதல் அப்படிதான் அவ்வளவு வழியில் அவங்க சமாளி சந்தேகப்பட வேண்டியிருக்காங்க. சட்டத்தின் பார்வை நீங்க ஏன் அணுக முடியலங்கிற கேட்கிறேன். அது உங்க காதல் சட்டத்தின் மாநிலம் அணுகவே இல்லையே. அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க அப்படிதான் அணுகல போல தெரியுது. தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு? சகிப்புத்தன்மை பற்றி உங்களுக்கு இல்லாத விஷயம் பற்றி. அது உங்களுக்கு போலீஸ் அனுமதி வாங்கி பொது தெருல மாட்டிறைச்சி விருந்து நடத்துறீங்களா டெய்லியும்? ஒரு பன்றிக்கறி விருந்து நடத்துன்னு பாக்கலாம். இல்ல நாங்க பன்றிக்கறி விருந்து நடத்துறோம், பன்றிக்கறி விருந்து நடத்துறோம், வாங்க பாக்கலாம். இல்ல திரு அர்ஜுன் சம்பத், நான் வந்து இந்த திட்டமிட்டு இந்துத்துவவாதினாலே வன்முறையாளர்கள் காட்டுவதற்கான முயற்சி உங்களுடைய முயற்சி. ஒரு நிமிஷம் அர்ஜுன் சம்பத், நான் நினைக்கிறேன் நீங்க பதில் சொல்லும் போது கூட அவர்கள் 1000 உணர்ச்சிப்பட்டும் நான் நிதானமா பதில் சொல்லுங்க இல்லாம நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்களும் சரி திரு ராவன் சொல்றாங்க அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப அதை சொல்ல மாட்டீங்களே, இங்க ஒரு சம்பவம் அதை சொல்ல மாட்டீங்களே. அங்க நடந்த சம்பவம் அவர்கள் செய்த சம்பவம் யார் செய்தாலும் தவறு மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி இந்த விவாதத்தை நான் வந்து ஒரு வார்த்தை விளையாட்டா இல்லாமல் ஒரு சீரியஸான விஷயமா நான் கொண்டு வருவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் விவாதம் பண்ணிட்டு போயிருவீங்க, போன பிறகு இதை பார்த்து கொண்டிருக்க மனசுல ஒரு ஆழமான காயம் ஏற்படும். அதற்கான மருந்தை நம்மள யாருமே போட முடியாது. ஒரு வார்த்தை விளையாட்டு அல்ல அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உணர்வுகள் விவாதத்திற்காக சொல்லவில்லை, நாங்கள் பாதிப்பு. ஆனா நீங்க பயன்படுத்த வார்த்தை சிலையை உடைப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் கூட சட்டப்படி தான் அணுக வாய்ப்பு இருக்கே தவிர தன்னுடைய சட்டாமலித்தனமா தன்னுடைய கையில் எடுத்துக்கிற வாய்ப்பில் ஒரு ஹீட்டான விவாதம். ஒரு அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் இன்னும் சொல்லப்படாமலே நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஆயுதத்து நீட்சியை நம்ம தள்ளி வைத்து விட்டு ஆயுதத்தை தொடர்கிறோம். நான் திரு அர்ஜுன் சம்பத்தை கேட்கிறேன், கிட்டத்தட்ட உங்களுடைய இறுதி கருத்தாக நான் பாதிக்க விரும்புறேன். இந்த பிரச்சனையில இவ்வளவு தாக்குதல் நடந்த பிறகு கசோரி அவர்கள், பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சொன்னார், மக்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள், இதைவிட கடுமையான தீவிரத்தன்மை கொண்ட பயங்கரத்தன்மை கொண்ட எதிர்ப்புகளை எல்லாம் பாகிஸ்தான் நாங்கள் பார்த்து விட்டோம். அங்கு மக்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தையும் இந்தியாவுடைய இணக்கமான போக்கை தான் விரும்புகிறார் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைய ஆட்சி மாற்றங்கள் வரையிலான சம்பவங்கள். மக்கள் இது போன்ற சிந்தனைவாதிகளை, இது போன்ற செயற்பாடுகளை புறக்கணிக்கிறார்கள். மக்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் சொல்றாரு. அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாட்டில் இது போன்ற தாக்குதல் மாற்று கருத்து கொண்டவர்களை யாராக இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் தாக்குதல் நடத்துவது ஏற்புடைய விஷயமே இல்ல. வெகுஜன மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய விஷயமா நீங்க இதை பார்க்கல? இல்ல, இதுல வெகுஜன மக்களுக்கு அநீதி இழைத்தது என்பது மிக தவறான ஒரு விஷயம். நம்ம வந்து யாரு மேலையும் போய் தாக்குதல் நடத்துவது நம்முடைய கலாச்சாரம் அல்ல, பண்பாடு அல்ல. நானே முன்கூட்டியே இந்த விவாதத்தை தோக்கும் போதே சொன்னேன், எல்லாருடைய கருத்தும் அது வந்து ஏற்கத்தக்கதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மாற்று கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அது வந்து இந்தியால மிக பன்னெடுங்காலமாக பின்பற்றி வருகின்ற பாரம்பரியம். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து
இந்து சமயத்திற்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த இடதுசாரி எழுத்துலக பயங்கரவாதிகள் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். நாங்கள் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்ப்பை ஜனநாயக முறையில் பாருங்க. இப்ப இந்த வாரத்துல நீங்க உங்களுடைய இறுதி கருத்தாவே நான் எடுத்துக்கலாம் பாக்குறேன்னு சொல்லும் போது நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே அனுபவிச்சு நான் குறிக்கிறேன். ஆனா இடதுசாரி எழுத்து பயங்கரவாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை புரகம் பண்ணும்போது குறுக்க போனது. அப்படி ஒவ்வொரு கருத்துலையும் ஒவ்வொரு செயலையும் ஒரு குண்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருந்தா யார் ஏற்பா? அப்ப அவங்க நீங்க வந்து வார்த்தைகளை கடுமையா வீசிட்டே இருப்பீங்க. அவங்க எல்லாம் சகிப்புத்தன்மை நடந்துக்கணுமா? இல்ல எல்லா கருத்துக்களையும் நான் சொல்லல. திட்டமிட்டு ஒரு நாவல் எழுதப்படுகிறது. மாதொரு பாகன் என்கிற ஒரு நாவல் கொங்கு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி அதே நாவல் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான போது எங்க போனீங்க? மொழி மாற்றம் வந்து கோபப்பட்டீங்க. மொழி மாற்றம் வந்த போது அடுத்த மொழிக்கு வந்து கோபப்பட்டீங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த போது எங்க போனீங்க? திட்டமிட்ட சதி இருக்கிறது. இதற்கு முன்னாடி வந்த போல நீங்க எங்க போனீங்க? அப்ப நீங்க யாரும் தஸ்லிமான் ருஷ்டிக்காக பேசக்கூடாது. அப்ப நீங்க யாரும் வந்து சல்மான் ருஷ்டிக்காக கவலைப்படக்கூடாது. மக்களுடைய கொடுமைகளை பற்றி லஜ்ஜா என்கிற தலைப்பில் நாவல் எழுதினார். அது வந்து பொதுவாக எழுதப்பட்ட நாவல். இது அப்படி இல்ல. இது ஒரு என்ஜிஓ இருக்கு. இது நாவல் என்ஜிஓ இருக்கு. இவங்க திட்டமிட்டு பண்றாங்க. இப்ப உதாரணமா ஒரு அரசியல் இருக்கு. உங்களுடைய பார்வையில ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்க. உங்களுடைய மாதுர்பான நாவல்ல உங்களுடைய உணர்வு புண்படுதுன்னா சல்மான் ருஷ்டி மற்றும் தஸ்லிமா நஸ்ரீன் எழுத இஸ்லாமிய உணர்வு புண்படாதா? அவங்க உணர்வு புண்படக்கூடாது. அங்கே எந்த அளவிற்கு இந்த இந்துக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் லஜ்ஜா என்கிற தலைப்பில் அந்த நாவலை எழுதினார்கள். அதனால அவங்க அதை எதிர்த்தாங்க. அதுதான் கேக்குறேன். பயன்படுத்துற மாதிரி யாரும் எழுதல. உங்களுடைய பார்வையில நாங்க தஸ்லிமா நஸ்ரீனை வந்து நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம் சொல்றோம். சொல்றோம் மாதுர்பான் பெருமாள் முருகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களுடைய கலாச்சாரத்தை எங்கள் பண்பாட்டை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதுக்கு உங்களுக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் பணம் கொடுக்கும். கேவலப்படுத்துவீர்கள். நன்றி. தொடர்ந்து நீங்க ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவீங்க. அங்க வந்து வன்முறை பேசுவீங்க. அருண் ஜாதி பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்கும் போராட்டம் நடத்துவீங்க. இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தொடர்ந்து நீங்கள் திட்டமிட்டு இந்து சமய மக்கள் மத்தியிலே மோதலை உருவாக்கி அதிலே குளிர்காய அதிலே மதமாற்றத்திற்கு வித்திட நினைக்கின்றீர்கள். அதை திட்டமிட்டு நீங்க செய்றீங்க. நமக்கு நேரம் இல்ல. ஆனா நிறைய கேள்விகளை திரு மதிமாறன் விட்டு சென்றா அதற்கான பதில்களை தேட முடியுமா நம்ம பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம தனிப்பட்ட வழியில் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அவருடைய கேள்வி பதில் பார்ப்போம். நன்றி திரு சம்பத், உங்களுடைய கருத்தை பதில். நான் திரு மாதன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனை ஒன்று பார்க்கும்போது வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது வலதுசாரி ஆக்டிவிஸ்டுகள் வந்து செயல்பாடு இருக்கான்னு பாக்குறோம். சிவசேனா இருக்குது, கல்புர்கி கொலையில் நம்ம பாக்குறோம். இது மாதிரி பல இடங்கள் நடக்கும்போது உடனடியாக ஒரு முத்திரைப்பார்வை உள்ளது. இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் என்ன, யார் செஞ்சாங்க என்பதை தாண்டி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில அரசுடையா மத்திய அரசுடையா அல்லாட்டி செஞ்ச இயக்கமா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல முசாபர் நகர்ல மத்திய அரசும் வேற இருந்துச்சு, மாநில அரசு வேற இருந்துச்சு. ஆனா அப்பயும் பாஜக மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப மத்திய அரசு இருக்குது, இப்பயும் பாஜக மேல குற்றச்சாட்டு வருது. கல்புர்கி கொலையில 2 இடத்துலயுமே பாஜக இல்ல, ஆனா அப்பயும் குற்றச்சாட்டு வருது. அப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. தர்மபுரி, மரக்காணம், மேலவளவு, பரமக்குடி துப்பாக்கி இவ்வளவு நடந்துச்சு. இதுக்கு யார் நம்ம குற்றச்சாட்டு? அப்ப பாஜக அரசு பற்றியோ காங்கிரஸ் அரசு பற்றியோ பேசல, அதிமுக அரசு பற்றியோ திமுக அரசு பற்றியோ பேசலையே. ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள்? அதாவது இதுல நாட்டில் வந்து எல்லா இயக்கங்கள்லயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க, மாடரேட்ஸ் இருக்காங்க. வந்துட்டு இப்ப இடதுசாரிகள்லயும் அதே மாதிரி இருக்காங்க, வலதுசாரிகள்லயும் அதே மாதிரி இருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் செய்யக்கூடிய, தீவிரவாதிகள் செய்யக்கூடிய ஒரு இப்ப நீங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து சிவசேனா வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்டு செய்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து அவங்களை இந்துத்துவா போர்சஸ் நீங்க வந்து சொல்றீங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க. இப்போ சிவசேனாவும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மாடரேட்ஸும் எல்லாரும் ஒரே அளவுல வச்சு பேசப்படுறாங்க. அதே மாதிரி இடதுசாரிகள் இருக்கக்கூடிய நக்சலைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நல்லக்கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய மாடரேட்ஸ் வரைக்கும் ஒரே லெவல்ல வச்சு பேசுறாங்க. அப்படி பேச மாட்டாங்க, அப்படி பேசக்கூடாது, அப்படி பேச மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன். இதுல யார் ரெஸ்பான்சிபிள் என்று கேட்டா முதல்ல வந்து இந்த இதுல எப்படி இதுக்கான தேவைதான். இதுக்கான இன்னைக்கு 8 மணிக்குள்ள 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிவசேனாவை சேர்ந்த தொண்டர்கள்னா பாஜகவுக்கு அதுல வந்து கடுமையான கோபம் இருக்கும்னு சந்தேகப்படலாம். நரேந்திர மோடி வந்து தொலைச்சிற இது மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். பட்னாவிஸ் வந்து உங்களோட கூட்டணி கிடையாது சொல்லி நம்ம ஏத்துக்கலாம். பாஜக செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் கூட்டணியை முடிக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு தார்மீக கோபம் இருக்கு, சரியோ தவறோ கோபம் இருக்கலாம். ஆனா கூட்டணியில் இருக்காங்க, எல்லாம் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இயல்பா இருக்கிறாங்கன்னா இன்னொரு சம்பவம் தான் அவங்க சொல்றாங்க. அந்த தார்மீக கோபம் உங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த கோபம் அவங்களுக்கு இல்லையே. இல்ல நான் என்ன கேக்குறேன், நிதிஷ்குமார் வந்து பாஜகவோட உறவு முடிச்சுக்கிறாரு.
லாலு பிரசாதோட உறவு வச்சுக்கிறாரு. அப்ப வந்து அவர் வந்து கரப்ஷன் ஆதரிக்கிறார்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல அவர்தான் நான் கேக்குறது. இல்ல இந்த உறவுகளும் இந்த முறிவுகளும் பொய்யானவை. அதாவது மொத்தமா நாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை வந்து எதிர் நிறுத்தி அவர்களிடத்துல வந்து ஒரு வெறுப்பரசியலை ஏற்படுத்தி அந்த வெறுப்பரசியலின் மூலமாக அரசியல் லாபங்களை அடைவதற்கான முயற்சி என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு கடந்த சில ஆண்டுகள் அந்த முயற்சி வந்து தர்மபுரியிலேயோ மரக்காலத்திலே ஒரு பிரச்சனை நடந்த போது அதை சில சமூக விரோதிகள் செஞ்சாலும் சொல்லாம உடனே பாமக மேல முத்திரை குத்தப்படுது, விடுதலை சிறுத்தைகள் மீது முத்திரை குத்தப்படுது, மற்ற கூடிய சமூகத்தினர் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு சித்தாந்தத்தின் பேரில் செய்யும் போது அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் முத்திரை குத்தி பார்க்கப்படுறாங்க. இது இயல்புல புரிஞ்சு கொள்ளக்கூடியதானே. தனிநபர் செஞ்சா எப்படி பார்க்க முடியும்? இந்த சித்தாந்தம் என்பது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இரு பிரிவினருக்கிடையே வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அந்த வெறுப்பில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் மூலம் அரசியல் ரீதியாக பலனடைவது என்பதை நோக்கி அது செயல்படுத்தப்படுது. அதற்காக சில விஷயங்கள் இங்க வந்து கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கப்படும் போது அதற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மீதும் அதுல வந்து அவர்களை வந்து அதுல நோக்கி அந்த வெறுப்பு வந்து உமிழப்படுது. இப்ப சாகித்ய அகாடமியினுடைய பரிசுகளை திருப்பி கொடுப்பதற்கான காரணம் வந்து இந்த வலதுசாரி சக்திகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. அதை வந்து சாகித்ய அகாடமியை வந்து வலதுசாரிகளுடைய அமைப்பு போல நினைத்துக் கொண்டு அவர்கள் மேல வந்து அது உமிழப்படுது. அது வந்து நியாயமற்றது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய இறுதியான கருத்தை நான் தெரிஞ்சு உங்கள்ட்ட வர நான் முடிக்கிறேன். திரு மதிமாறன், 2 கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கான பதில் இருக்கு. பிளஸ் வந்து இந்த இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு செலக்டிவா ராகவனுடைய கோபமும் சரி, அர்ஜுன் சம்பந்தர் கோபம் சரி, இந்த செயற்பாட்டாளருடைய கோபம் எல்லாம் செலக்டிவா இருக்குது. சில பிரச்சனைகளை கொந்தளிப்பது, சில சமயத்துல மென்மையா வந்து மயிலரோட கண்டிக்கிறது அப்படின்னு. இது உங்களுடைய இரட்டை நிலைப்பாடுங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய சித்தாந்தத்துல உடன்பட்டவங்க இல்ல. இன்னொன்னு, அர்ஜுன் சம்பத் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் கேட்டாரு. அதுக்கு நான் போய் பதில் சொல்றேன்னா அது சொல்லி ஆகணும். என்னன்னா, மாட்டு இறைச்சி போராட்டம் நடத்துகிற நீங்கள் பன்றி இறைச்சி நடத்துவீங்களான்னு ஒரு கேள்வி வச்சாரு. இது என்னன்னா, பிரச்சனையை பாக்குறவங்க மத்தியில நியாயம் தானேன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தொடர்ந்து ஊடகங்கள்ல இந்த மோசடி நடக்குது. என்னன்னா, இதுல மாட்டு இறைச்சி கூட அவர் சொல்றாரு, பொதுவா இது வந்து ஊடகங்கள் மூலமா பிரச்சாரமா போகுது. என்னன்னா, உங்களுக்கு வந்து வார்த்தை நல்லா தெரியும். ஊடகங்களில் மோசடி நடக்குதுன்னு சொல்றதுக்கும் அர்ஜுன் சம்பத் மோசடியா சொல்றாங்க வித்தியாசம் உங்களுக்கு. ஊடகங்களை பயன்படுத்தி நடக்குது. என்னன்னா, அதுல மாட்டு இறைச்சிக்கும் பன்றி இறைச்சிக்கு என்ன வித்தியாசம்னா, மாட்டு இறைச்சியை இந்து சமூகத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, இந்து சமூகத்துக்குள்ளார மிக கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்துவ மீனவர்கள், மலைவாழ் மக்கள் கேரளாவில் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுவே தடையா இருக்கு. சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க பதில் சொல்ல. இன்னொன்னு, பன்றி இறைச்சி விவகாரத்துக்கு மாடு வந்து புனிதப்படுத்தப்படுது. பன்றி புனிதம் இல்ல, பன்றி இழிவா பார்க்கப்படுது இஸ்லாத்துல. இதுல இந்து மதத்தில் புனிதமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் பார்க்கப்படுது. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு இவர்கள் இந்து மதத்துக்குள்ள சொன்னாலும் கூட அதை விவாதிக்கலாம். மாறாக மற்ற மதத்துக்கு அதை சொல்றாங்க. இஸ்லாத்துக்குள்ள பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாமியருக்கு தான் சொல்றாங்க. பசுவதை கூடாது என்பதை இந்துக்கள் சொல்லவில்லை, இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை பசுவதை கூடாது இந்திய அரசியல் சாசனம் சொல்லல. வழிகாட்டு நெறிமுறைகள்ல ரொம்ப தெளிவா இறைச்சி இல்ல. ஒரு நிமிஷம், மாட்டிறைச்சி எருமை மாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழகம் உட்பட 10 வயதுக்கு மேற்பட்ட கறவைக்கு பயன்படாத நோய்வாய்ப்பட்ட இறைச்சிகளை கொள்ளலாம் இங்கே அனுமதி இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் பசு வதை கூடாது என்பதை அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது. இந்து மக்கள் மகாராஷ்டிரத்திலேயும் காஷ்மீர்லயும் தடை பண்ணிருக்கிறது. மாட்டரிசிக்கே தடை பண்ணிருக்கு. அங்க 3 இருக்கு. மகாராஷ்டிரத்துல மாட்டரிசிக்கு டோட்டலா தடை பண்ணிருக்கீங்க. பசுமாட்டு கறியை சாப்பிட கூட சொல்லல. ஒட்டுமொத்தமா எதுக்கு தடை போட்டிருக்குன்னா மாட்டிறைச்சிக்கே தடை போட்டிருக்கு. பன்றி இறைச்சியை பண்ணுவீங்களான்னு சொல்றீங்க. பன்றி இறைச்சியை மத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்களோ இஸ்லாமிய மன்னர்கள் இந்த காலத்தை கூட சொல்லல. அடுத்த மதத்துக்காரன் என்ன சாப்பிடுறதுங்கிறத இன்னொரு மதத்துக்காரன் சொல்லவே இல்ல. இன்னைக்கு நடக்கிறத ஏன் பாசிசம் நாம் கண்டிக்கிறோம்னா, அடுத்த மதக்காரன் என்ன சாப்பிடணும் இன்னொரு மதத்துக்காரன் சொல்றாங்கிறத மதத்துக்காரன் இல்லங்கிற ஒரு புரிய வைக்கிறதா நீங்கள் விரும்பினால் அரசியல் சாசனத்தை மாற்றமே தவிர மதம் மாற்றம் பத்தி ஒண்ணு சொன்னார், அதையும் நான் சொல்லணும். மதம் மாற்றாங்கன்னு இல்ல அது அவர் பேசினார்ல. மதம் மாற்றம் பத்தி அவர் பேசினார், விளக்கம் கொடுக்கணும். மதம் மாற்றம் ஏன் நடக்குது, யார் மாறி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாதி ரீதியாக யார் ரொம்ப கொடுமைகளையும் வன்முறை அவங்க தான் மதம் மாறிருக்காங்க. ஆதிக்க ஜாதிக்காரர்கள் மதம் மாறினதே கிடையாது வரலாற்றுல. ஏன் மதம் மாறுறாங்கன்னு சொன்னா,
ஜாதி மாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தா மதம் மாற. எறையூர்ல மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் மதம் மாறாத இவங்களுக்கும் மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் கடுமையான சண்டை வந்து அந்த எரிக்கப்பட்டு பெரிய வன்முறை வெடிச்சு கலவரம் வந்து தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்படாத கிறிஸ்தவர்கள் நடுவில் அங்க இந்து மதம் எங்க வந்து மிக பிற்படுத்தப்பட்ட உங்களோட பார்வை சீரிய திருத்த தான் முயற்சி பண்றேன். ஒரே ஒரு அதாவது இடஒதுக்கீடு சலுகை இல்லாத ஆதிக்க ஜாதி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பார்ப்பனர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, கோபம் வரும். அதனால நான் பார்ப்பனர் சொல்லாம இடஒதுக்கீடு இல்லாத சாதியில் உள்ளவர்கள் யார் மதம் மாறவே கிடையாது. தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து இப்படி பேசுறது வந்து உங்களுக்கு பொது நான் வந்து எல்லாருக்குமே சொல்றேன். அதை தவிர்த்து சொல்லலங்க. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாதம் பண்ற திறமை இல்ல, நொண்டிச்சாக்கு சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொல்லுங்க இடஒதுக்கீடு இல்லங்க. நான் கேக்குறேங்க, இடஒதுக்கீட்டு சலுகை இல்லாதவர்கள் யாராவது மதம் மாறி இருக்கிறாங்களா? பெருமளவில் யாரு சார்? அவங்க தான் மத மாற்றத்தை தடுத்து எடுத்து பேசுறாங்க. அவர்களுக்கு லாபமாக இருக்குது. எறையூர்ல நடந்த கலவரம், எறையூர்லயோ நெல்லை பகுதியில சர்ச்சுக்குள்ள ரெண்டு பக்கம் பிரிச்சு வச்சுட்டு இவங்க தாழ்த்தப்பட்ட நடந்த 100 சம்பவங்கள் இருக்குது. நம்ம நீங்க சொல்லக்கூடிய பெரியார் இயக்கம் கண்டிப்பா என்னன்னா அது கிறிஸ்துவ மதத்துக்குள்ள இருக்கிற இந்து ஐடியாலஜி. சொல்றேன் கேளுங்க, ஒரு கிறிஸ்துவர் ஒரு நாடார் ஒரு இந்துவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு இந்துவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஜாதிக்குள்ளார கிறிஸ்துவர் ஒரு ஜாதியை சேர்ந்த இன்னொரு கிறிஸ்துவருக்கு தலித் கிறிஸ்துவர் பொண்ணு கொடுக்கறது இல்ல. ஆனா இந்து கிறிஸ்துவ உறவு வச்சுக்கிறாரு தன் ஜாதியாக இருந்தா. இது நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்ப இந்து மதமா இருந்தா கூட ஒரு கிறிஸ்துவ ஜாதிக்காரரு தன் ஜாதிக்காரரா இருந்தா இந்துக்கு பொண்ணு கொடுக்கிறாரு, கிறிஸ்துவனா இருந்தா தலித்து கொடுக்க மாட்டாரு. இது மதத்தை பார்க்காம ஜாதி இருக்குதுன்னா இது இந்து ஐடியாலஜி, ஆதிக்க ஜாதியின் ஐடியாலஜி கிறிஸ்தவ மதத்தில் ஊடுருவுன்னு சொல்றேன். உங்களுடைய இறுதி கட்ட பார்வை நிகழ்ச்சி முடிக்க வேண்டியது இல்லங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். இங்க வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது நரேந்திர மோடி அரசாங்கத்தை குற்றம் சாட்ட வேண்டும் என்று பொய் புகார்கள். இப்ப இது குஜராத்ல சொல்லி பார்த்தாங்க, எடுபடல. இவங்களுக்கு மீண்டும் மீண்டும் தோல்வியை தான் இவங்க சந்தித்துட்டு இருக்காங்க. இது வந்து திரு அர்ஜுன் சம்பத் சொல்றது போல இந்தியாவை வெளிநாடுகளில் இப்படி காட்ட முயற்சிக்கிறாங்க. சாகித்ய அகாடமி சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அது. மரியாதைக்குரிய திரு மாலன் சரியா சொன்னார். நீங்க செய்யறவங்க எல்லாம் யாரு பாருங்க, நீங்க உண்மையிலேயே மனம் நீங்க கஷ்டப்பட்டதுன்னு சொன்னா கடந்த காலம் நடக்கும் போதெல்லாம் செஞ்சிருக்கணும். இப்ப வேண்டும் என்று இதை செய்கிறார்கள். தாதிரி பற்றி மதிமாறன் எல்லாம் விட்டுருங்க. மனோகர் பாரிக்கர் சொல்றாரு இது நாட்டுக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். அருண் ஜேட்லி சொல்றாரு, ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அப்ப வந்து இதெல்லாம் அதுக்கு வந்து காரணம் சொல்ல போறீங்களா? பாண்டே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாட்டுல எது நடந்தாலுமே நிச்சயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அழலாம். நான் வந்து ஒரு சாமானியன். நீங்க அரசுல இருந்துகிட்டு நீங்களும் அழுதுட்டு இருந்தீங்க. நீங்க செயல்பட வேண்டியவர்கள் ஜாதிரி படுகொலை செய்தது யார் என்று கேட்டு அவங்களுக்கு மாநில அரசுக்கு சர்க்குலர் அனுப்புறதை நிப்பாட்டாம உள்ள போய் நடவடிக்கை எடுக்கணும். நீங்களும் அழுகுறீங்கன்னு சொன்னா தப்பா பேசாதீங்க மிஸ்டர் பாண்டே. நடக்குது உத்தரப்பிரதேஷ். அதுதான் திருப்பி சொல்றேன். உங்களுடைய கண் பார்வையில கோளாறு இருக்கிறது. நீங்க மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுங்க, மத்திய அரசாங்கம் பிரஷர் பண்ணணும் சொல்லுங்க, அதெல்லாம் நியாயம். பிஜேபி எங்க இதை ஏத்துட்டு இருக்கணும்? நீங்க சொன்ன அத்தனை தலைவர் எதிர்த்து இருக்காங்க சார். முஸ்லிம் இந்து சார் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இந்தியர்கள் சார். ஒரு பாதிரியார் இங்க இருந்து அலெக்ஸ் பாதிரியார் ஆப்கானிஸ்தான் போய் தலிபான் அவரை கடத்திட்டான். 8 மாசம் இந்திய வெளியுறவுத்துறை அவங்களை தொடர்பு கொண்டு அதைத்தான் சொல்ல வரேன். எங்க கடமையை ஒழுங்காதான் ஆட்சிட்டு கொல்லப்படும் நீங்க சொன்னீங்க மத ரீதியாக நாங்க பார்க்கவில்லைங்கிறதுக்காக சொல்றேன் சார். ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டு நோ மிஸ்டர் பாண்டே, அந்த ஒருவரை மீட்டது மாத்திரம் இல்லங்க, வீட்டுக்கு போன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, உங்க அண்ணனை காப்பாத்திட்டமாங்கிறார். எவ்வளவு பெருமிதம். இந்த நாட்டில் ஒவ்வொரு காப்பாற்ற நினைக்கிற பிரதமர் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்க்ளூடிங் இன்னைக்கு நடந்த இந்த விஷயம், குல்கர்ணிக்கு நடந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க செலக்டிவா பேசுறீங்க. எப்படி கண்டிக்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் கண்டிச்சோங்கிற ஒரு பதிவு நடக்கிறதே தவிர எப்படி கண்டிக்கிற விஷயம் இருக்கு. நீங்க 2 பாயிண்ட்ல பேசுறீங்க. எப்படி கண்டிச்சோங்கிறது இன்னைக்கு சாகித்ய குஜராத் கலவரம் நடந்த போது வாஜ்பாய் வருத்தப்பட்டார் இல்லையா, அதுக்கு பேர் வேதனை.
அதுக்கு பேர் வேதனை. சார் இப்ப யார் என்ன பேசுறீங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யலன்னு உங்களோட குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், மகாராஷ்டிரால இன்றைக்கு இருப்பது பாஜக அரசு சார். நீங்க யூபி விட்டுருங்க, தாத்ரி விட்டுருங்க, மகாராஷ்டிரா சிவசேனை எண்ணம் எல்லாமே எப்படியாவது சொல்லி இந்த கவர்மெண்ட் குற்றம் சாட்டணுங்கிறதானே தவிர நீங்க ஆக்ட் பண்ணா நான் என்ன சொல்றேன், நீங்க சரி மகாராஷ்டிரா அரசாங்கம் நீங்க சொல்றீங்க, குஜராத்ல நரேந்திர மோடி சொன்ன ஒரு லாஜிக்காவது இருந்தது. இந்த நாட்டுல பல விஷயங்கள் இப்ப தாத்ரி கோடுகளுக்காக நான் ரிசைன் பண்றேன், கொடுக்கறேன், என்னோட அவார்ட் எல்லாம் திரும்பி கொடுக்கறேன், நியாயம் இருக்கா? படிச்சவங்க தான் அவங்க எல்லாம். நடந்தது உத்தரப்பிரதேசம், அவங்களுக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு வார்த்தை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல திரும்பி கொடுக்கும் போது கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல அகிலேஷ் யாதவ் விருது இருக்குதா? பிஜேபி சொன்னது போல எழுத்தாளர்கள் வந்து தங்கள்கிட்ட எதோட ஆயுதமா இருக்கும். எழுத்தாளர்கள் ரெட்டை வேடம் போடக்கூடாது, எழுத்தாளர் பேர்ல படுகொலை செய்யலாம், விருதை திருப்பி கொடுக்க கூடாது. அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதம் அது ஒன்றாத்தான் பார்க்க அதை செய்கிறார்கள். சரியா தவறா என்பது மாறுபட்ட விஷயம். ஏற்கனவே சொன்னது போல பல சந்தர்ப்பங்களில் கடுமையான கண்டனம் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் கடுமையான கண்டனம் இருக்கிறது. அதற்கான காரணம் மாறுபட்ட பார்வை கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், எந்த இயக்கமா இருந்தாலும், வலதுசாரி இடதுசாரி எந்த மார்க்கம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வன்முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கருத்தை இன்னொரு கருத்தையால் சந்திக்காமல் அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதற்கான உள்நோக்கம் கற்பிப்பது, அதற்கான தாக்குதல் நடத்துவது, வன்முறையை ஒரு கையாக கொள்வது எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாகரீகமான மனித சமுதாயத்துக்கான அடையாளமாக வன்முறை இருக்க முடியாது. அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியரா முஸ்லிம் இந்தியர் என்ற பார்வை இருக்க வேண்டும். இது சர்வதேச சமூகத்தில் இந்தியாவுக்கான மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படுத்தும். வன்முறை எந்த விதமான விஷயத்திலும் ஒரு பொட்டுட நியாயப்படுத்த முடியாது என்ற பார்வை ஒவ்வொரு மனிதருக்கு வேண்டும். வன்முறை ஆதரிக்கக்கூடியவர்களை நிராகரிக்கக்கூடிய மனதிடம் இந்தியர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.